Yes, good evening. So today we are going to see about the chemical properties. So the chemical properties of soil. The entire portion நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இன்னைக்கு பிளான் பண்றோம். The chemical properties உடைய entire portion இன்னைக்கு almost complete ஆயிடும். ஓகேங்களா? So by the next session வந்து you will be thorough about your soil science. So now we are moving into the carbon cycle. So simultaneously என்னன்னா நம்ம இப்ப என்னவும் பாக்குறோம் அப்படின்னா apart from your paper 1 syllabus தாண்டி so paper 2லயும் சில விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதையுமே சேர்த்துதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதால கொஞ்சம் டைம் ஆகுது. எனிவே நோ ப்ராப்ளம், சரிங்களா? ஸோ we can cover the entire portion within this. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய ரிவிஷனும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். Now we are going to see about the carbon cycle. கார்பன் சைக்கிள், ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளான விஷயம். அட் த சேம் டைம் நம்ம லைஃப்ல தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயமும் கூட, ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை கார்பன் சைக்கிள்? வாட் இஸ் மீன் பை கார்பன் சைக்கிள்? ஸோ கார்பன் இஸ் பிரசன்ட் இன் த வேர்ல்ட் எவ்ரிவேர், இல்லையா? அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பானும். ஸோ கார்பன் சைக்கிள், கார்பனை பொறுத்த வரைக்கும் ஸோ கார்பன் இஸ் அவைலபிள் எவ்ரிவேர், ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த கார்பன் ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னீங்கன்னா, ஸோ நம்ம அந்த வைரம் பாஞ்ச கட்டைன்னா சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல அந்த ட்ரீ பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு எவ்வளோ ஏஜ் ஓல்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ அதுல இருக்கிற அந்த ரிங்ஸ், ஸோ சென்டர்ல இருக்கிற அந்த ரிங்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு வந்துட்டு கார்பன் ட்ரேசிங் அப்படிங்கிற அந்த ஒரு மெக்கானிசம் இருக்கு. ஸோ by the way of carbon tracing, so we can judge the year of a tree or how many old, how old that tree அப்படிங்கிறது வந்து நம்மளால பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ அதுக்கு வேண்டியெல்லாம் வந்துட்டு கார்பன் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ல வந்து இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும், ரொம்ப ட்ரேஸ் அமௌண்ட் தான் வந்துட்டு இருக்கும் நம்ம வளிமண்டலத்துல. அதோடைய அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும் நமக்கு? ஸோ புவி வெப்பமடைதல் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஸோ த குளோபல் வார்மிங், அந்த குளோபல் வார்மிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகுறதால என்ன நடக்குது? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிளைமேட், ஓகேங்களா, இந்த கிளைமேட் சேஞ்சஸ் வந்து நடக்குது. அதுல கிளைமேட் சேஞ்ச்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வந்துட்டு எப்ப மழை பெய்யணுமோ அப்ப பெய்யாம இருக்கிறது, அது மாதிரி வந்துட்டு இந்த சிவியர் ட்ரவுட் அக்கர் ஆகிறது, அதர்வைஸ் வந்துட்டு எக்ஸஸ் ரெயினால வந்துட்டு ஃபிளட் நடக்கிறது, சைக்ளோன் வந்துட்டு ஸோ ஃப்ரீக்வென்ட்லி வந்து சைக்ளோன் ஃபார்மிங் நடக்கிறது, இந்த மாதிரியான நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு கிளைமேட் சேஞ்சால நடக்கும், ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மூலாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்பன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான், ஓகேங்களா? ஸோ இந்த கார்பன் அப்படிங்கிறது வந்துட்டு அப்ப நமக்கு தேவையே இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு நம்மளுடைய அட்மாஸ்பியரிக் ஏர்ல வந்து இல்லாமே இருந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் த கேஸ், ஓகேங்களா, இந்த 0.03% கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு நம்மளுடைய அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கு இல்லைங்களா, அது இல்லாமலே போயிட்டா என்ன நடக்கும்? ஸோ ஆர்டிக் எப்படி இருக்கு? ஃபுல்லாவே வந்து ஒரு ஐலாண்ட், ஐஸ் ஃபுல்லா வந்துட்டு என்ன இருக்கும்னா ஃபுல்லாவே வந்துட்டு ஸோ கிளாசியஸா இருக்கும் இல்லைங்களா? ஐஸ் வந்து கிளாசியஸா இருக்கும், கட்டிகள் ஐஸ் கட்டிகளா வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்டையர் பூமியை வந்து மாறிடும் எப்ப கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னா. கார்பன் டை ஆக்சைடு அப்படி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வளிமண்டலத்துல இருந்து வர்ற அந்த ஹீட் இருக்கு இல்லைங்களா, காஸ்மிக் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காஸ்மிக் ஹீட்டை வந்துட்டு the carbon dioxide is absorbing, not only the carbon dioxide, so the greenhouse gases அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ நிறைய கிரீன் ஹவுஸ் கேசஸ் இருக்கு. ஸோ அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ இட் யூஸ் டு அப்சார்ப் த காஸ்மிக் யூவி ரேசஸ். காஸ்மிக் யூவி ரேசஸ் வந்து அது என்ன பண்ணுதுன்னா அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அதை அப்சார்ப் பண்ணி அது அதுக்குள்ளார வச்சுக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளார வச்சுக்கிறதால என்ன ஆகுதுன்னா, ஸோ நம்மளுடைய எர்த் வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கு,
எர்த் வந்து ஹீட்டா இருக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் அந்த இந்த மாதிரியான அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் எதுவுமே இல்லை நம்மளுடைய அட்மாஸ்பியரிக் ஏர்ல அப்படின்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கானும் இந்த எர்த் வந்துட்டு ரொம்ப சில்லஸ்ட் ஒரு கிளைமேட்டா போயிடும். வி கேன் நாட் லிவ் இன் திஸ் எர்த். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸஸ் ஆகிறப்ப என்ன நடக்குது அப்படின்னீங்கன்னா, ஸோ கார்பன் டை ஆக்சைடோடைய அந்த ப்ரொபோர்ஷன் ஆர் காம்போசிஷன் இன் ஏர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும்? ஸோ எக்ஸஸ் ஆன ஹீட்டை வந்து அது என்ன பண்ணிக்கும்? அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அப்போ எக்ஸஸ் ஆன ஹீட்டை அப்சர்வ் பண்றப்ப என்ன ஆகும்? ஸோ த ரிஃப்ளெக்ஷன் வந்து நடக்காம ஃபுல்லாவே நம்மளுடைய பூமியிலேயும் அந்த வெப்பம் வந்து தங்கிடுது. ஓகேங்களா? இந்த யூவி ரேசஸ் ஆர் காஸ்மிக் பவர் ரேசஸ் வந்துட்டு இங்கேயே தங்கிடுது. அப்ப தங்குறப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கான வந்துட்டு நம்மளுடைய எர்த் வந்து ஹீட் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அதான் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எர்த் வந்து ஹீட் ஆகிறதால என்ன பிரச்சனை நமக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ போலார் ரீஜன்ல இருக்கிற அந்த ஐஸ் எல்லாமே என்ன ஆகும்? மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஐஸ் கிளாஸஸ் எல்லாமே மெல்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்? ஸோ ஆட்டோமேட்டிக்கானும் சி லெவல் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்? லோ லெவல் ஏரியாஸ் இருக்கு இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லண்டன் இந்த மாதிரியான ஸோ ஐலாண்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா அப்படி ஏதோ கடல்ல மூழ்கி போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நடந்ததுலதான் வந்துட்டு ஏற்கனவே இந்த லெமோரியா அப்படின்ற அந்த ஒரு காண்டினென்ட் கூட வந்துட்டு கடலுக்கு கீழே போயிடுச்சு. ஸோ அந்த லெமோரியா காண்டினென்ட் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம இலங்கை எல்லாம் சேர்ந்து அங்க இருந்து பரவி ஸோ இந்த நம்ம இந்தியன் ஓசன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்தியன் ஓசன்ல இருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் வந்துட்டு அது என்ன இருந்துச்சுன்னா வியாபிச்சு இருந்துச்சு. இப்பதான் வந்து அது இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான அங்கேதான் வந்து ஈவன் முதல்ல வந்துட்டு ஒரு நுண்ணுயிர்களை கண்டறியப்பட்டது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸோ இட் ஆல் திஸ் திங்ஸ் ரிலேட்டட் வித் யுவர் ஜிஎஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்க்கும் சேர்த்துதான் நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்றதால அதுவும் வரும். இப்போ கார்பன் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். எவ்ரி லிவிங் திங்ஸ் கண்டெய்ன்ஸ் கார்பன். ஓகேங்களா? இப்ப நம்மளோட பாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட பாடியை வந்து எரிச்சோம்னா அதுல வந்து ஆஸ் வருது இல்லையா? அதுல வந்து மேக்சிமம் ப்ரொபோர்ஷன் வந்துட்டு கார்பனா தான் இருக்கும். இப்போ மரம் இருக்கு, மரம் வந்து மக்கி அழுகி போகுது, அதுலயும் மேக்சிமம் ப்ரொபோர்ஷன் வந்து என்ன இருக்கும்னா கார்பன் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரியான ஆல் லிவிங் திங்ஸ்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் அப்படின்ற அந்த ஒரு நியூட்ரியன்ட் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரீ இருக்கு. ஓகேங்களா? அந்த ட்ரீ இருக்கு அப்படின்னா அந்த ட்ரீ வந்து என்ன ஆகும்னா லீஃப் லிட்டர்ஸ் வந்துட்டு ட்ராப் பண்ணும் இல்லைங்களா? இல்ல அதோடைய அந்த வேஸ்ட் அது எல்லாமே வந்து கீழே விழுறப்போ ஸோ அந்த லீவ்ஸ்ல வந்துட்டு விச் கண்டெய்ன்ஸ் கார்பன். அப்ப என்ன ஆகும்? அது ஆட்டோமேட்டிக்கா மக்கி திரும்பி என்ன ஆகும்னா பூமிக்குள்ளேயே வந்துட்டு கார்பனா வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான மரங்கள் உயிரினங்கள் ஸோ இந்த மாதிரியான பயோட்டிக் திங்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் டியூ டு த ப்ரெஷர் அந்த ஹீட் இந்த மாதிரியான காரணங்களால என்ன ஆகும்னா ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்னா பூமிக்கு அடியில போயிருக்கும். ஸோ டியூ டு எர்த்குவேக் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசார்டர்ஸ் ஆக ஸோ பூமிக்கு அடியில போயிருக்கும். அதுதான் வந்து என்னவா ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூயல்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் பெட்ரோலியம் திங்ஸ். ஸோ இந்த மண்ணெண்ணெய் எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இந்த பெட்ரோலியம் ரிலேட்டட் திங்ஸ். ஸோ பெட்ரோலியம்ல இருந்து மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 57+ மெட்டீரியல்ஸ் வந்துட்டு அதுல இருந்து ரெடி பண்றாங்க. அதுல இருந்து பை ப்ராடக்ட்ஸா நமக்கு வந்துட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஃபாசில் ஃபியூயல்ஸ் நிலக்கரி இந்த மாதிரியான ஃபாசில் ஃபியூயல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் தான். அது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாசில் ஃபியூயல்ஸ் எல்லாமே மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் வந்து எங்க இருக்கும்? பூமிக்கு அடியில இருக்கும். ஓகேங்களா? ஸோ வி ஆர் டிகிங் இட். ஓகேங்களா? இதனால டிக் பண்றோம்னா ஃபார் அவர் ஓன் பர்பஸ் இல்லைங்களா? வெஹிக்கிள் ரன் பண்ணணும், இல்ல நம்ம வந்து ஒரு தெர்மோ ஸ்டேஷன் இருக்கு அந்த தெர்மோ ஸ்டேஷனை ரன் பண்ணணும். எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன தேவைப்படுதுன்னா நமக்கு நிலக்கரி தேவைப்படுது, பெட்ரோல் தேவைப்படுது, டீசல் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வேண்டி நம்ம என்ன பண்றோம்னா அடியில் இருக்கிற அந்த கார்பனை மாடிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கார்பன் அந்த ஃபாசில் ஃபியூயல்ஸை வந்து வெளியில டிக் பண்ணி எடுக்கிறோம் நம்ம. சரிங்களா? இந்த அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்ளார இருக்கிறத எடுக்கிறோம். எகெயின் வந்து உள்ள எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோலோ இல்ல இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் வந்து உருவாகணும் அப்படின்னீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 500 வருஷம் 400 இருந்து 500 வருஷம் தேவைப்படுது அது உருவாகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா வெயிட் பண்ண முடியாது. ஸோ உள்ளார ஆல்ரெடி இருந்தது எல்லாத்தையுமே நம்ம வந்து வி ஹேவ் யூஸ்ட் எக்ஸஸ்ன்ற மாதிரியான காரணத்தால என்ன பண்றோம்னா வி ஆர் கோயிங் ஃபார் த ஆல்டர்னேட் ரிசோர்சஸ் வந்துட்டு போறோம். ஓகேங்களா? ஸோ
ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் வந்துட்டு எதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இப்பதான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப. ஓகே. சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய இந்த லீஃப் லிட்டர்ஸ் அது மாதிரி வந்துட்டு நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ் உடைய வேஸ்ட், இல்ல நம்மளுடைய அனிமல் வேஸ்ட், ஸோ இந்த மாதிரியான வேஸ்ட் எல்லாமே என்ன ஆகும்னா பூமியில போறப்போ அது வந்து மக்கி எகைன் அது என்னவா மாறும், கார்பனா மாறும். ஓகேங்களா, மக்கி எகைன் அது வந்து கார்பனா மாறும். சோ அந்த மாதிரி கார்பனா மாறுறது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எகைன் we are digging it. ஓகேங்களா, சோ இந்த fossil fuelன்ற வடிவத்துல நம்ம என்ன பண்றோம்னா அதை வந்து தோண்டி எடுக்கிறோம். எடுத்து we are using that fossil fuels for so many activities இல்லைங்களா. ஸோ ஒரு ஃபேக்டரி ரன் பண்ணணும்னு ஆகட்டும், இல்ல நம்மளுடைய வண்டியை வந்து நம்ம டிரைவ் பண்ணணும்னு ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்றோம். எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் தான் யூஸ் பண்றோம். அதாவது இந்த கார்பனை தான் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி யூஸ் பண்ற கார்பன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு ஆர் கார்பன் மோனோ ஆக்சைடு அப்படிங்கிற CO ஆர் CO2 வந்து என்ன ஆகும்னா வளிமண்டலத்துல வந்து போய் ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா, CO அல்லது CO2 வந்து வளிமண்டலத்துல போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்றோம்னா எல்லா லிவிங் திங்ஸுமே வந்து ரெஸ்பிரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரெஸ்பிரேஷன்ல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா, we are inhaling the oxygen, we are inhaling the oxygen and exhaling the carbon dioxide. ஓகேங்களா, so not only the animals or human beings or any microbes, ஓகேங்களா, which includes the plants also. ஓகேவா, so plant வந்து அதுவும் ரெஸ்பிரேட் பண்றப்ப கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியில விடும், ஆக்சிஜனை தான் உள்ளார என்ன பண்ணும் எடுத்துக்கும் பிளான்ட்டும் வேணும். ஓகேங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அது. ஸோ வி ஹாவ் டு நோட் திஸ். ஓகேங்களா, ஸோ every living organisms in the world, every living organisms in the world used to inhale oxygen and exhale carbon dioxide, which includes plants also. ஸோ இந்த மாதிரி பண்றப்போ அப்ப பிளான்ட் வந்து எப்பதான் ஆக்சிஜன் வந்து வெளியில கொடுக்குது, நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா பிளான்ட் வந்து ஆக்சிஜன் சப்ளையர் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இல்லைங்களா. அப்ப என்ன டைம்ல தான் அந்த பிளான்ட் ஆக்சிஜனை வந்து வெளியில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, so when so it is during the process of photosynthesis, it is during the process of photosynthesis. So photosynthesisல வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, so in during the photosynthesis process with the help of sunlight, so the tree plants or any tree plants or any plants, okay, any shrubs or herbs, they used to start inhaling carbon dioxide and exhaling oxygen. ஓகேங்களா, ஸோ அந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்பதான் என்ன பண்ணணும்னா குளோரோபில் சன்லைட் இது எல்லாமே சேர்ந்து வாட்டரோட சேர்ந்து நம்ம பிளான்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோசிந்தசிஸ் டைமிங்ல ஆக்சிஜனை வந்துட்டு வெளியே விட்டுட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து உள்வாங்கிக்கும், கார்பன் டை ஆக்சைடை வந்து உள்வாங்கிக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேங்களா, சோ நிறைய பேர் இதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அசர்ஷன் அண்ட் ரீசனிங் அந்த மாதிரியான பேட்டர்ன்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, சோ என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் ஃபார் த பிளான்ஸ். ஓகேங்களா, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் ஃபார் த பிளான்ட் வந்துட்டு எதை உள்ள வாங்கிக்கும் எதை வெளியில விடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் யூஸ் டு அப்சார்ப் த ஆக்சிஜன் அண்ட் எக்ஸ்ஹேல் த கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, அது பிளான்ட்ஸுக்குமே வந்து விதிவிலக்கு கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். பிளான்ட்ஸ் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்ப மட்டும்தான் ஆக்சிஜனை வெளியில விடும், கார்பன் டை ஆக்சைடை உள்ளார எடுக்கும். சரிங்களா, சோ அப்ப என்ன ஆகும்னா நாம என்ன பண்றோம் எல்லாமே வந்துட்டு எகைன் வெளியில ஃபேக்டரி இந்த மாதிரியான ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு ரிலீஸ் பண்றோம். ஓகேங்களா, அப்ப அந்த மாதிரியான ரிலீஸ் பண்ற கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா எகைன் இட் இஸ் அப்சார்ப்டு பை த பிளான்ட் during the process of photosynthesis. During the process of photosynthesis. ஓகே, சோ அந்த மாதிரி அது இன்ஹேல் பண்ண அது வந்து உள்ளார அப்சர்வ் பண்ணிக்கும்,
அது வந்து வெளியில விடுறது வந்து ஆக்சிஜன் வந்து வெளியில விடும். ஓகேங்களா? ஸோ இந்த சைக்கிள் வந்து எகெயின் இந்த பிளான்ஸ் கிட்ட வந்திருக்கும். இப்போ பிளான்ஸ்ல இருந்து எகெயின் என்ன ஆகும்னா டிகே ஆகி எகெயின் லேண்டுக்குள்ளார போகும். அது ஃபாசில் ஃபியூல்ங்கிற பேர்ல வந்து நம்ம எகெயின் என்ன பண்றோம், ஃபேக்டரிஸ்க்கு மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு சைக்கிளிக் மூவ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஹோப் இட் இஸ் ஈஸியர் ஃபார் யூ. Now we are moving to nitrogen cycle. Now we are moving to nitrogen cycle. ஓகேங்களா? ஸோ அட்மாஸ்பியரை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் N2 அப்படிங்கிற அந்த 2 மாலிகுல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நைட்ரஜன் மாலிகுல் வந்து 2 மாலிகுல்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா செட்டப்ல தான் வந்துட்டு இருக்கு எங்க அட்மாஸ்பியரிக் ஏர்ல. ஓகே. ஸோ அட்மாஸ்பியரிக் ஏர்ல வந்துட்டு என்ன நடக்கும்னா N2 அதாவது அட்மாஸ்பியரிக் ஏர்ல வந்து நைட்ரஜன் வந்து N2 அப்படிங்கிற அந்த ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? N2 அப்படிங்கிற அந்த ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கிறது வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வயா த நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா, எஸ்பெஷலி இன் லெக்யூம் ரூட் நாடியூல்ஸ்ல வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா? ஸோ நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரைசோபியம் மாதிரியான நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா, எக்ஸாம்பிள் வந்து ரைசோபியம். ஸோ ரைசோபியம் மாதிரியான நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியாஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா வளிமண்டலத்துல இருக்கிற அந்த N2, அதாச்சும் அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கிற அந்த N2 அப்படிங்கிற அந்த நைட்ரஜன் வச்சு என்ன பண்ணுதுன்னா இட் யூஸ் டு ஃபிக்ஸ் இன் த சாயில். ஓகேங்களா? சாயில்ல வந்துட்டு எடுத்துட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. அப்ப வந்து என்ன பண்ணுது, நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியாஸ் வந்துட்டு பிளான்ட்ல ஃபிக்ஸ் பண்றா, ஆர் அதர்வைஸ் வந்துட்டு நம்மளுடைய சாயில்ல ஃபிக்ஸ் பண்றா பாத்தீங்கன்னா, so these root nodules, legume root nodules is facilitating the process. ஓகேங்களா? legume root nodules are facilitating the process of fixing the atmospheric bacteria. Fixing the atmospheric bacteria வந்து via root nodules மூலமாக அதோடைய அந்த ரைசோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைசோஸ்பியர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is in and around the root zone. In and around the root zone is called as rhizosphere. So அந்த ரைசோஸ்பியர் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, ஸோ ரைசோபியம் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா வந்து ரூட் நாடியூல்ஸ்ல இருக்கிற ரைசோபியம் அப்படிங்கிற பாக்டீரியா அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த நைட்ரஜனை வந்து கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுது, சாயில்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ now it is in available form of nitrogen that plant uses. Okay. Again, ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு முடியுது. அதுக்கப்புறமானும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறமா என்ன நடக்கும், நம்மளுடைய அந்த பிளான்டோடைய வேஸ்ட், ஸோ இந்த மாதிரியான அகெயின் அனிமல் வேஸ்ட், ஸோ இந்த மாதிரியான வேஸ்ட் எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல சாயில்ல வந்து டீகம்போஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான டீகம்போசிஷன் ப்ராசஸ் வந்துட்டு நடக்கிறப்ப ஏரோபிக் அண்ட் அனரோபிக் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை வந்துட்டு டீகம்போஸ் பண்ணும். அந்த ப்ராடக்ட்ஸ் அதாச்சும் இந்த பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வந்துட்டு டீகம்போஸ் பண்ணும். டீகம்போஸ்னா என்ன அர்த்தம், ஸோ மல்டிபிள் மாலிகுலர்ஸா இருக்கிறது வந்துட்டு ஸோ சிம்பிளஸ்ட் மாலிகுல்ஸ் வந்து பிரிக்குது. அந்த மாதிரி பிரிக்கிற வேலையை வந்து பார்க்குது. டீகம்போசிஷன் அதுதான் சொல்றாங்க. ஓகே. ஸோ அந்த டீகம்போஸ் ஆனதுல இருந்து அமோனியம் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. ஸோ ஃப்ரம் த டீகம்போஸ்ட் மெட்டீரியல்ல இருந்து சிம்பிளிஃபைடு எகெயின் த சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆனும், அதாச்சும் அமோனியமா வந்து கன்வெர்ட் ஆகிற அந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு அமோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? So the decomposition process, the decomposition of biotic waste, the conversion of biotic waste into ammonium form, NH4 plus. Okay, so N, 1 ion, hydrogen, 4 ion. So this ion plus this is positively
charged ions, means positively charged ions. So decomposition of so the decomposition of animal and animal waste and as well as the plant waste la irundhu அமோனியமா கன்வெர்ட் ஆகுது இல்லைங்களா? சோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து அமோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து அமோனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ எகெயின் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியால இருந்து வந்துட்டு ஸோ நைட்ரஜன் பிக்சிங் சாயில் பாக்டீரியாஸ் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த சாயில் பாக்டீரியாஸுமே வந்து என்ன பண்ணுதுன்னா சாயில்ல ஸோ இந்த அமோனியாவை தான் வந்து பிக்ஸ் பண்றாங்க. அமோனியாவை தான் பிக்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? பட் அமோனிக்கல் ஃபார்ம் இஸ் நாட் அப்சார்ப்டு பை த பிளான்ட். ஓகேங்களா? ஸோ பிளான்டால வந்து அதை என்ன பண்ண முடியாதுன்னா அமோனியா அப்படிங்கிற அமோனியம் ஃபார்ம்ல இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் நியூட்ரியன்ட் நைட்ரோஜினியஸ் ஃபர்டிலைசர். ஓகேங்களா? ஸோ நைட்ரோஜினியஸ் ஃபர்டிலைசர் வந்துட்டு பிளான்டால யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்படிங்கிற காரணத்தால என்ன பண்றாங்கன்னா எகெயின் த அமோனியம் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு நைட்ரைட்ஸ். நைட்ரைட்ஸ். ஓகேங்களா? நைட்ரைட்ஸ். ஓகேவா? So the ammonium is again converting into nitrites. ஓகேங்களா? so the nitrites பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ப்ராசஸ் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? so அமோனியம்ல வந்து conversion of the ammonium into nitrites, conversion of ammonium into nitrites is called as nitrification. Conversion of ammonium into nitrites is called as nitrification. Okay. So this was done by the help of nitrifying bacteria. So the ammonium அப்படிங்கிற அந்த NH4 வந்து என்னவா மாறுதுன்னா with the help of nitrifying bacteria, nitrites தான் வந்து மாறுது. ஓகேங்களா? nitrites தான் வந்து மாறுது. ஓகேவா? so இந்த nitrites வந்து என்ன ஆகுதுன்னா NO2 minus. so this is the negatively charged ion. Nitrites அப்படிங்கிறது வந்து negatively charged ions. Even nitrates also negatively charged ion. So which form of nitrogen can be easily absorbed by the plant அப்படின்னு question இருந்துச்சுன்னா so that is nitrates. Nitrates NO3 negative ion. NO3 negative ion. So nitrites. ஓகேங்களா? so nitrite ஃபார்முக்கு வந்துட்டு அமோனியம்ல வந்து nitrite ஃபார்முக்கு வந்துட்டு கன்வெர்ட் ஆகிறது அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் வந்து நைட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. so which bacteria is facilitating this process அப்படின்னா அது வந்து நைட்ரிஃபைங் பாக்டீரியா is facilitating the process. ஓகேங்களா? நைட்ரோசோமோனாஸ் நைட்ரோபாக்டர் அப்படிங்கிற மாதிரியான அந்த பாக்டீரியாஸ் வந்து யூஸ் ஆகும். எதுக்கு? இந்த மாதிரியான கன்வர்ஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? So again the nitrite form வந்து NO2 minus இல்லைங்களா? so அந்த NO2 minus வந்து என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா nitrates வந்து மாறுது. NO3 minus nitrate வந்து மாறுது. nitrate மாறுது. so அது வந்து NO3 minus. so simultaneous ஆன இந்த chemical formulaவையும் பார்த்துக்கணும். சில சமயம் வந்துட்டு which form of nitrogen is easily absorbed by plant அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு nitrates கொடுக்காம NO3 minus மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அது NO3 minus வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா தான் you can attend the answer அப்படின்றதால இதையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? chemical formulaவையும் பார்த்துக்குவீங்க. Okay. So next என்ன ஆகுது? நைட்ரேட்ஸ் ஃபார்ம்ல இருக்கிற அந்த அமோனிக்கல் ஃபார்ம் ஆர் நைட்ரஜன் ஃபார்ம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ எகெயின் வந்து நைட்ரேட் ஃபார்ம்ல இருக்கிறது வந்து பிளான்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நைட்ரேட் ஃபார்ம் வந்து பிளான்ட் அப்சர்வ் பண்ணுது இல்லைங்களா? ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அசிமிலேஷன். This process is called as assimilation. This process is called as assimilation அப்படின்னு சொல்றாங்க. assimilation என்ன அர்த்தம்னா so nitrate which form of the nitrogen is absorbed by the plant அப்படின்னா nitrates. so nitrates வந்து என்ன ஆகுதுன்னா
அசிமுலேஷன் ப்ராசஸ் மூலமாக பிளான்ட் வந்து அதை அப்சார்ப் பண்ணுது. ஓகேங்களா, பிளான்ட்ஸ் வந்துட்டு அப்சார்ப் பண்ணிக்குது. ஓகேவா. ஸோ சம்டைம்ஸ் த நைட்ரேட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த நைட்ரேட்ஸ் வந்துட்டு சம் பாக்டீரியாவால அகெயின் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனுக்கே வந்துட்டு கொண்டு போறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. அதனால நைட்ரேட்ஸ் ஃபார்ம்ல இருந்து வந்து என்ன ஆகும்னா டைரக்டா ஒண்ணு அட்மாஸ்பியரிக் ஏர்ல போய் மிக்ஸ் ஆயிடும், அதர்வைஸ் வில் it will absorbed by the plants. It will absorbed by the plants. ஓகேங்களா. ஸோ சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ திஸ் டியூ டு த லைட்டனிங் ப்ராசஸ் இந்த மாதிரியான அந்த இடிங் வர்றது மின்னல் அடிக்கிற காரணத்தால ஸோ அங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ், பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும்னா டைரக்டானும் ஸோ அட்மாஸ்பியரிக் ஏர் இருக்கு இல்லையா, அட்மாஸ்பியரிக் ஏரை டைரக்டா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மண்ணுல வந்து நைட்ரேட் ஃபார்மாவே வந்து சில சமயம் சேர்க்கும், நைட்ரேட் ஃபார்ம்லயே சேர்க்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான சாயில் வந்துட்டு நியூட்ரியன் ரிச் சாயிலா வந்து இருப்பாங்க, நியூட்ரியன் ரிச் சாயிலா வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. இதுல எதுவும் டவுட் இருக்கா? Now we are moving to some mineral elements. Okay, so mineral elements which is present in soil as well as the atmosphere, or what kind of elements we need to apply அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதோட சிம்பிள் பார்க்கறோம். நெக்ஸ்ட் பிரைமரி ஃபார்ம்ஸ் அதுதான் நம்ம இங்க பார்க்கறோம். ஓகே, இதுல வந்து நான் மினரல் எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா. நான் மினரல் எலிமெண்ட்ஸ் வந்து கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகேங்களா, கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். பட் we never used this கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஓகேங்களா. இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளான்டோட வளர்ச்சிக்கு வந்து யூஸ் ஆகும். பட் we didn't apply directly into the plant. ஓகேங்களா. சொல்லுவாங்க டைரக்டா வந்து விடுறது கிடையாது, படிச்சதும் கிடையாது. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு மினரல்ஸ்லயும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மினரல்ஸ். ஓகேங்களா. என்னென்ன மினரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இந்த மூணு மேலும் நம்ம அப்ளை பண்றது கிடையாது. பட் the plants is absorbing from soil and from environment. ஓகேங்களா, from atmosphere. இந்த ரெண்டு சக்கையில இருந்து என்ன பண்ணுதுன்னா ஸோ இந்த பிளான்ஸ் வந்து இதை எடுத்துப்போம். ஓகேங்களா. ஸோ கார்பன் இஸ் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எவ்ரிவேர் இந்த கார்பன் வந்து ரொம்ப நிறைய இடங்கள்ல வந்து இருக்கு. கார்பன் இல்லாத ஒரு இடமே வந்து கிடையாது அப்படிங்கிறதால ஸோ கார்பன் வந்து இம்பார்ட்டன்ட் mineral. We are using it for our crop growth, but we didn't use as a manual form. மேனுவலா வந்துட்டு நம்ம எதுவுமே வந்து வரைக்கும் கொடுக்கறது இல்ல, மேனுவலா வந்து நம்ம கொடுக்கல. ஓகேங்களா. ஓகே, கார்பன், ஹைட்ரஜன். ஓகேங்களா. அதே மாதிரிதான் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இது எல்லாமே வந்து வளிமண்டலத்துல இருக்கிறதையும் ஸோ நம்மளுடைய சாயில இருக்கிறதையுமே வந்து என்ன பண்ணுதுன்னா பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்குது. நெக்ஸ்ட் மினரல் எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி மேக்ரோ எலிமெண்ட்ஸ், அடுத்து வந்து செகண்டரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ், தென் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 17 மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் தேர். 17 மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் தேர் which is useful to for the plant growth. ஓகேங்களா. ஸோ டெஃபிசியன்சி ஆஃப் these மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா some physiological changes வந்து பிளான்ட்ஸ்க்கு கொண்டு வரும். ஓகேங்களா. இந்த பிசியோகெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த பிசியோகெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ், பிசியாலஜிக்கல் டிசார்டர்ஸ் அப்படின்னு படிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பிசியாலஜிக்கல் டிசார்டர்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த கிளாஸ்ல அந்த கன்சல்டேஷன் வரப்ப நம்ம வந்து பார்ப்போம். ஆனா இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸோட டெஃபிசியன்சியால வந்துட்டு நிறைய ப்ராப்ளமும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ திஸ் டிசாஸ்டர் ஓவரால் லுக் லைக் டிசீஸ் அண்ட் சிம்டம்ஸ் மாதிரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா. இதுல வந்து பிரைமரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ், செகண்டரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ பிரைமரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். ஸோ தீஸ் 3 nutrients are primary macronutrients. So the calcium, magnesium and sulfur is called as a secondary
மேக்ரோநியூட்ரியன்ஸ், செகண்டரி மேக்ரோநியூட்ரியன்ஸ். ஓகேங்களா? சோ அது மாதிரி வந்து மைக்ரோநியூட்ரியன்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது அதோடைய அந்த சிம்பலும் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம. சோ சிம்பலுமே வந்து சைமல்டேனியஸா யூ ஹவ் டு சி. ஓகேங்களா? வை பிகாஸ் so sometimes the people may ask the questions by using this symbol alone. So அந்த மாதிரி கேட்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா we cannot answer. இல்லையா? நமக்கு ஆன்சரே தெரிஞ்சிருந்ததுனால we cannot answer. அதனால நம்ம வந்து சிம்பிளுமே சேர்த்தே வந்து படிக்கிறது பெஸ்டா இருக்கும். ஸோ பிரைமரி மேக்ரோநியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், NPK. ஸோ அந்த NPK மட்டும்தான் நமக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். CHO அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ CHO வந்து நம்ம அப்ளை பண்ணாததால நமக்கு தெரிய மாட்டேங்குது. But this CHO, carbon, hydrogen and oxygen is also important for the plant growth. ஓகேங்களா? நம்ம ஆர்டிபிஷியலா மேனுவலா நம்ம வந்து அப்ளை பண்றது கிடையாது. பட் ஆல்ரெடி வந்து இன்பில்ட் வித் சாயில் ஆர் என்விரான்மெண்ட். So that our system, our planting system is to absorb these nutrients from the above places. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செகண்டரி மேக்ரோநியூட்ரியன்ஸ். செகண்டரி மேக்ரோநியூட்ரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் கால்சியம், மெக்னீசியம் அண்ட் சல்ஃபர். கால்சியம், மெக்னீசியம் அண்ட் சல்ஃபர். ஓகேங்களா? CaMg and S சல்ஃபர். ஸோ இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூட்ரியன்ஸ். ஸோ சல்ஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயில் சீட் கிராப்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? ஆயில் சீட் கிராப்ஸ் இது வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா? ஆயில் சீட் கிராப்ஸ்ல வந்துட்டு சல்ஃபர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து நம்ம ஆனியன் கல்டிவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபர் வந்து ரொம்ப மஸ்ட். ஸோ சல்ஃபருமே வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. நம்ம அந்த ஃபெர்டிலைசருடைய அந்த ரெக்கமெண்டேஷன் பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ ஃபெர்டிலைசர் ரெக்கமெண்டேஷன் அப்ப இந்த மாதிரியான ஆயில் சீட் கிராப்ஸ் பிளஸ் வந்துட்டு ஆயில் சீட் கிராப்ஸ், ஸோ ஆயில் சீட் கிராப்ஸ் அண்ட் ஆனியனுக்கு வந்துட்டு எது ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்ஃபர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ என்ன ஃபார்ம்ல வந்துட்டு அது இருக்கு, சாயில்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு, என்ன ஃபார்ம்ல வந்துட்டு நமக்கு கிடைக்குது அப்படிங்கறதுதான் வந்துட்டு நம்ம இங்க பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து மேக்ரோநியூட்ரியன்ஸ். மேக்ரோநியூட்ரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய இருக்கு. அதான் 17 இருக்கு. இதுல வந்துட்டு ரொம்ப மேஜர் டைப் மட்டும் இங்க நம்ம பாக்குறோம். ஸோ நிக்கல், குளோரின், மாலிப்டினம், போரான், கேபேஜ், காப்பர், ஜிங்க், மேங்கனீஸ் அண்ட் அயர்ன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு மைக்ரோநியூட்ரியன்ஸ் தான் பார்க்கப்படுது. ஸோ மைக்ரோநியூட்ரியன்ஸ் டோட்டலா வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 17. So please note this table. Okay. அசாப் எதுவும் டவுட் இருக்கா? Now we are moving to the soil solutions. Soil solutions. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் மூலமான பிளான்ட் வந்து அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரூ அப்சார்ப்ஷன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ அது வந்து அந்த பிசிக்ஸ்ல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ ப்ரெஷர்ல இருந்து வந்து ஹை ப்ரெஷருக்கு போகுது இல்லைங்க. ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவாலிசம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் வந்துட்டு நமக்கு என்ன ஆகுது, அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா? அந்த ரூட் ஹேர் வந்து எப்படி நியூட்ரியன்ஸையும் வாட்டரையும் அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அந்த பிளான்டோடைய அந்த டெனாசிட்டி இருக்கு இல்லைங்களா? பிளான்டோட டெனாசிட்டி விச் மீன்ஸ் ஸோ அதை வந்து எப்படி ரொம்ப ஸ்டிஃப்னஸ், பிளான்டோட ஸ்டிஃப்னஸ், அது வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணி அது வந்து ஹெல்த்தியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு சாயில்ல இருந்து அது என்ன ஆகாதுன்னா வாட்டர் வந்து எடுத்துக்காது. ஓகேங்களா? பட் அதே சமயத்துல அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ வாட்டர் வந்து அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் இல்லாத பட்சத்துல ஸோ அதோடைய பாடியில அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து குறையறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா வெளியில, ஓகேங்களா, எங்க நம்ம சாயில்ல வந்துட்டு என்ன இருக்கும், வாட்டர் வந்து இஃப் இட் இஸ் பிரசன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அந்த ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது ஸ்ப்ரெட் ஆயிடும், போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் மூலமா தான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் ஹேர்ஸ் வந்து they are sucking the root hairs are sucking the water. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இதுல வந்து என்னென்ன பிளஸ் அயான்ஸ் இருக்கு, மைனஸ் அயான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிறதுக்கு வேண்டிய இந்த டேபிள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளே பார்ட்டிகல் வந்து எப்படி சத்துக்கள் வந்து பொதிந்திருக்கு, ஸோ அந்த பொதிந்திருக்கிற சத்துக்கள் வந்து எப்படி
பிளான்ட்டுக்கு வந்துட்டு போகுது அப்படிங்கறத இந்த ஸ்லைடு வந்து பார்க்கணும். இந்த CEC இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ சிஇசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? ஸோ சிஇசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. வந்து கொஸ்டின் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஸோ டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் நெகட்டிவ் சர்ஃபேஸ் சார்ஜஸ். டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் நெகட்டிவ் சர்ஃபேஸ் சார்ஜஸ் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அப்படின்னா எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, which denotes so fundamental soil property. Fundamental soil property. How much the nutrients the current soil is having அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டியும் நியூட்ரியன்ட் ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயிலும் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சாயில்ல ஹை சிஇசி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை சிஇசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சாயில்ல எவ்வளவு நியூட்ரியன்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு, எவ்வளவு நியூட்ரியன்ஸ the soil can withhold. The soil can withhold. அதுதான் வந்து என்ன சொல்லுதுன்னா கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ நிறைய சாயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபர்டைல் சாயிலா இருக்கும். நிறைய அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சத்துக்கள் அதிகமா இருக்கும், ஃபர்டைலா இருக்கும். பட் இந்த பிளான்ட் க்ரோத் வந்து ஸ்டில் என்னவாதான் இருக்கும், சரியா வந்து க்ரோ ஆகாது. ஓகேங்களா? ஸோ ரீசன் ஒய் பிகாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ தட் ரீசன் இஸ் பிஹைண்ட் வித் ஏஇசி. ஓகேங்களா? ஸோ ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வச்சுதான் அது வந்துருக்கும். ஸோ உண்மையாலுமே சக்தி இருக்கா, சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. ஸோ அந்த சாயில்ல இருக்கிற சத்து யூஸ் ஆகுமா, பிளான்ட்டால யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பாக்குறது ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு ரெண்டு பேரும். ஸோ ஜஸ்ட் ரீட் இட். ஓகே. ஸோ இப்ப சம் ஆஃப் கேட்டையான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேட்டையான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நெகட்டிவ் சர்ஃபேஸ்ல போயிட்டு இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் வந்துட்டு போய் ஃபிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பிளஸ் மைனஸ் எப்பயுமே நமக்கே வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ மேக்னெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத் போல் நார்த் போல் அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ போத் த சேம் போல்ஸ் நெவர் அட்ராக்ட் இல்லைங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ விட்டு விலைக்கு தான் வரும். அதே மாதிரி தான் இந்த சேம் கான்செப்ட் தான் வந்துட்டு சாயில் அயான்ஸ்லயும் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது. சாயில் அயான்ஸ்லயும் சேம் கான்செப்ட் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேங்களா? சோ இந்த சாயில்ல இருக்கிற அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும் இல்லைங்களா, நெகட்டிவ் சார்ஜஸ், சர்ஃபேஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ அயன் எக்ஸ்சேஞ்சில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த அயன் எக்ஸ்சேஞ்சில் அந்த நெகட்டிவ் சார்ஜஸ்ல போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த கேட்டையான்ஸோட அந்த பாசிட்டிவ் அயான்ஸ், ஓகேங்களா, பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாமே வந்து அதுல போயிட்டு சேருது. ஸோ த சம் ஆஃப் கேட்டையான் அயான்ஸ் அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி வந்து டிசைட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சம் பேஸ் கேட்டையான்ஸ் அண்ட் சம் ஆசிட் கேட்டையான்ஸ். ஸோ பேஸ் அப்படிங்கிறது வந்து காரத்தன்மை உள்ள அயனிகள், ஆசிட் அப்படிங்கிறது வந்து அமிலத்தன்மை உள்ள அயனிகள். ஓகேங்களா? ஸோ பேஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆசிட் கேட்டையான்ஸ். ஸோ இது வந்து எதெல்லாம் வந்து ஆசிட் கேட்டையான்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான கொஸ்டினும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜன் அயான் அண்ட் அலுமினியம் அயான். ஹைட்ரஜன் அயான் அண்ட் அலுமினியம் அயான் இஸ் கால்ட் as a hydrogen ion and aluminum ion is called as a acid cations. Acid cations. ஓகேங்களா? So hydrogen ion and aluminum ion is called as acid cations. So what are the basic cations are there? What are the basic cations are there in soil? அப்படின்னு பாத்தீங்கன்னா, so that is calcium, magnesium, potash, then sodium. ஓகேங்களா? So calcium, magnesium, potash and sodium. Calcium,
magnesium, potassium, and sodium. So these ions are cations. So especially the negative, especially these cations are the base cations. These cations are called as a base cations. Okay, so the opposite cations are hydrogen as well as aluminum. So these positively charged cations, charged cations used to attract with the negative surface charges present in the soil. Negative surface charges present in the soil. So it used to adhere with that particular places. ஓகேங்களா, ஸோ எங்க நெகட்டிவ் ஐயான்ஸ் இருக்கோ அங்கேதான் போயிட்டு இந்த பாசிட்டிவ் ஐயான்ஸ் வந்துட்டு அட்டாச் ஆகும். ஸோ அப்ப சாயில்ல எவ்வளவு நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி இருக்கு, எவ்வளவு நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இந்த சாயில் கேன் ரீட்டன், ஓகேங்களா, ரீடைன் தெம்செல்ஃப் அப்படின்னு பாக்குறது தான் வந்துட்டு சிஇசி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஓகேங்களா, ஸோ சாயில்ல வந்து உயிர் இல்ல, மண்ணுல வந்து சத்து இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நீங்க இந்த ஒரு டெஸ்ட் எடுத்தீங்கனாலே வந்து யூ கேன் ஃபைண்ட் த ஆன்சர். ஓகே, ஸோ அதுல வந்துட்டு எதெல்லாம் பேஸ் கேட்டன்ஸ், இதெல்லாம் வந்து ஆசிட் கேட்டன்ஸ்னு பார்த்தோம். ஆசிட் கேட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் அலுமினியம் இருக்கு. ஸோ பேஸ் கேட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் அண்ட் சோடியம் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, now we are moving to the anion exchange capacity. Okay, so anions பொறுத்த வரைக்கும் these are the negatively charged ions. ஓகேங்களா, ஸோ சிஇசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ். ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸா இருக்கிறதாலதான் அங்க என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் பிளேசஸ்ல போயிட்டு அது வந்து ஸ்டோர் ஆகுது. பட் அட் த சேம் டைம் ஸோ ஆனியான்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ திஸ் ஆல்சோ negatively this is negatively charged ions. Cations are the positively charged ions. ஓகேங்களா, anions are negatively charged ions. ஓகேங்களா, so the example for anions அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சல்பேட், நைட்ரேட், பாஸ்பேட், chloride. So these things are example for anions. These are example for anions. So sulfate, nitrate, phosphate, and chloride. Okay, so these anions are negatively charged. These anions are negatively charged. அதே மாதிரி so these anions வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிஇசியோட சைட். ஓகேங்களா, ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு திங்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து சிஇசியோட சைட். ஸோ சிஇசியோட சைட்ல வி கேனாட் ஃபிட் த ஏஇசி. ஓகேங்களா, வி கேனாட் ஃபிட் த ஏஇசி. ஸோ இந்த ஏஇசி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பக்கத்துல தான் வந்துட்டு இதெல்லாம் என்ன பண்ண முடியும்னா போயிட்டு ஜாயின் ஆக முடியும், சாயில் மாலிகுலோட வந்துட்டு ப்ராசஸ் பண்ண முடியும். anion exchange sites வந்துட்டு obviously positively charged sites தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதுதான் அந்த இந்த போல் வச்சு சொன்னோம். நம்ம இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன போல் வச்சு சொன்னோம், மேக்னெட்டோடைய நார்த் போல் சவுத் போல் வந்து என்ன ஆகாது, ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகாது இல்லைங்களா, ரெண்டுமே வந்து என்ன ஆகும், விலகி போகும். ஸோ அப்போனண்டா இருக்கிற அந்த போல் வந்து ஜாயின் ஆகும். அதே மாதிரிதான் இங்கேயும் வேணும். ஓகேங்களா, anion exchange சைட் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் சைட்ல தான் போயிட்டு அது என்னாகும் சார்ஜ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ நம்ம அங்கே பார்த்தப்போ வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ தீஸ் பிளான்ட் நியூட்ரியன்ஸ். ஓகேங்களா, பிளான்ட் இந்த சிஇசி வந்து பாக்குறப்ப தெரிஞ்சு போயிடும் பிளான்ட் நியூட்ரியன்டோட அவைலபிலிட்டி எவ்வளவு இருக்கு, பிளான்ட் நியூட்ரியன்ஸோடைய அவைலபிலிட்டி எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு வந்து மண்ணு அந்த சத்துக்களை வந்து தாக்கு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்றதா வந்து கேட்டன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அப்படின்னு படிச்சோம். கேட்டன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டின்னு படிச்சோம். ஓகேங்களா, ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் ஸோ எவ்வளோ சத்துக்கள், ஓகேங்களா, எவ்வளவு நியூட்ரியன்ஸ் வந்துட்டு that soil can
ஆஃபர் டு த பிளான்ஸ், அதுதான் வந்து ஏஇசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப கண்டிப்பா கேட்கறதுக்கான சான்சஸ் வந்துட்டு 90% இருக்கு. ஓகேங்களா, ஸோ என்ன அயன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு நீங்க நியூட்ரியன்ஸ் வந்து அந்த சாயில இருக்குங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா, ஸோ எவ்வளவு வந்து இட் கேன் ஜெனரேட் அண்ட் இட் கேன் கிவ் அப் டு த பிளான்ஸ், அதுதான் வந்து நம்ம சொல்ல வராங்க இங்க. ஓகேங்களா, ஸோ எவ்வளவு சத்து வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறது வந்து சிஇசியை பொறுத்த வரைக்கும் அதை பாக்குறோம். ஸோ ஏஇசியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எவ்வளவு சத்த பிளான்ட்டுக்கு அந்த சாயிலால கொடுக்க முடியும் அப்படின்னு பாக்குறதா வந்துட்டு என்ன சொல்றாங்க, ஏஇசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகே. So we are moving to, so இதுல எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்துக்கோங்க, இங்கேயும் வந்து பாத்துக்கணும். ஓகேங்களா, சோ கேட்டையான பொறுத்த வரைக்கும் என்னென்ன வந்து கேட்டையான அயான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பாத்துட்டோம். இங்க வந்து ஆனையான் அயான்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பாத்துட்டோம். ஸோ சல்பேட், நைட்ரேட், பாஸ்பேட், குளோரைடு எல்லாமே இருக்கு அப்படின்னு பாக்குறோம் நம்ம. அதே மாதிரி ஹையஸ்ட் ஆனையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்து எந்த சாயிலுக்கு இருக்கு, ஆர் விச் டைப் ஆஃப் மினரல்ஸ் ஹேவிங் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஸோ தட் இஸ் அமார்பஸ் சிலிகேட் கிளேஸ். அமார்பஸ் சிலிகேட் கிளேஸ் வந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் இருக்கு. ஓகேங்களா, ஹையஸ்ட் அனையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அமார்பஸ் சிலிகாட் லேக், சிலிகேட் லேக். ஏஇசி வந்து ஜென்ரலா வந்து லோவா தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனா ஏஇசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா லோவா தான் இருக்கும். பட் எங்க வந்து லோ பிஹெச் இருக்கோ அங்க வந்து ஹை ஏஇசி வேல்யூ இருக்கும். எங்க வந்து லோ பிஹெச் இருக்கோ, அசிடிக் இருக்கு இல்லைங்களா, எங்க வந்து லோ பிஹெச் இருக்கோ அங்க வந்து ஏஇசியோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். ஏசியோடைய வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மண்ணிலையும், இப்ப நம்ம சைட்ல இருக்கிற அந்த பிளைன் சாயில்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளைன் சாயில் எல்லாம் வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் ஏஇசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதிகமா தான் இருக்கும். அதே சமயத்துல லோ பிஹெச் இருக்கிறதுல வந்துட்டு ஏஇசி வேல்யூ வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம. ஓகேங்களா, இப்போ லோ பிஹெச் வேல்யூ எங்க இருக்கு அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்கா? Anyone? Low pH value where we can found. நம்மளுமே கிளாஸ்லயுமே சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. Any answer? Where we can find the low pH value soil. That's which means low pH என்ன சொல்ல வராங்கன்னா acidic soil இல்லையா? acidic soil வந்து எங்க கிடைக்கும், எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் ஜெனரல் ஹில் ஸ்டேஷன்ல வந்துட்டு acidic soil அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஹில் ஸ்டேஷன்ல acidic soil அதிகமா இருக்கும். Why? Because சோ அதனாலதான் வந்து அங்க டீ கிராப் கல்டிவேட் பண்றாங்க. ஓகேங்களா, சோ டீ வந்துட்டு ஆசிட் லவிங் கிராப். டீ பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, சோ டீ பிளான்டேஷன். ஸோ டீ பிளான்டேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆசிட் லவிங் பிளான்ட். டீ வந்து ஆசிட் லவிங் பிளான்ட், அதுக்கு ரொம்ப பிடிக்கும் டீ அசிடிக் சாயில் வந்துட்டு. அதனாலதான் ஹில் ஸ்டேஷன்ல வந்துட்டு மேக்சிமம் என்ன பண்றாங்கன்னா டீ வந்து டீ கிராப் வந்து கல்டிவேட் பண்றாங்க. ஓகேங்களா, சோ அங்க வந்து அசிடிக் சாயில் தான் அதிகமா இருக்கும். ஏன் அசிடிக் சாயில் வந்து அங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அங்க இருக்கிற அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கு இல்லைங்களா, சோ அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்துட்டு மழை பெய்யறப்ப வாஷ் அவுட் ஆகி கீழே வந்துடும், பிளைன்ஸ்க்கு வந்துடும். வாஷ் அவுட் ஆகி பிளைன்ஸ்க்கு வந்துடும். ஓகேங்களா, சோ அந்த மாதிரியான வாஷ் அவுட் நடக்கிறதால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வாஷ் அவுட் நடக்கிறதால சாயிலோட பிஹெச் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போயிடுது. ஓகேங்களா, சாயிலோட பிஹெச் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடுது. ஓகேவா, இப்ப வந்து என்ன நடக்குதுன்னா லோ பிஹெச் இருந்துச்சுன்னா விச் இஸ் பாசிட்டிவ்லி
correlated, which is positively correlated with high AEC வேல்யூ வந்துட்டு correlate பண்ணுது. ஓகேங்களா? ஸோ pH லோவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? சாரி, நாட் பாசிட்டிவ்லி, இட் இஸ் நெகட்டிவ்லி காரிலேட்டட். ஓகேங்களா? ஸோ pH லோவா இருந்துச்சுன்னா AEC அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ட்ரிக்கி கொஸ்டின்ஸ், சம்வாட் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? அப்படின்றதால நாம நோட் பண்ணிக்கிட்டு எகைன் ஒரு தடவை நீங்க ஒரு ரிவிஷன் பாத்தீங்கன்னா யூ கேன் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஓகே, நவ் வி ஆர் மூவிங் டு த அயன் எக்ஸ்சேஞ்ச். அயன் எக்ஸ்சேஞ்ச் ஓகேங்களா? எப்படி நம்ம போடுற அந்த சாயிலுக்கு அப்ளை பண்ற அந்த நியூட்ரியன்ஸ் மென்யூஸ் எல்லாம் அப்ளை பண்றோம் இல்லைங்களா? ஸோ அது எப்படி வந்துட்டு என்ன ஃபார்ம்ல எப்படி வந்து சேஞ்ச் ஆகி என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து சாயில்ல நடக்குது அப்படின்றதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அயன் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அதர்வைஸ் கால்ட் சாயில் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. சாயில் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சாயில் எக்ஸ்சேஞ்ச் அயன் எக்ஸ்சேஞ்ச் இன் அதர் வேர்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி, சிஇசி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சிஇசி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து எப்படி நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ தீஸ் கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்துட்டு தீஸ் அயான்ஸ் ஆர் பாசிட்டிவ் அயான்ஸ் இல்லையா? ஸோ கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் அயான்ஸ். ஸோ அது பாசிட்டிவா இருக்கிறதால அந்த சாயில் சர்ஃபேஸ்ல நெகட்டிவ் லிங்க் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான பாண்டேஜ் வந்து நெகட்டிவ் பாண்டேஜ்ல போயிட்டு அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது டேஸ்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா வந்து டேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நம்ம இங்க பாக்குறோம் நம்ம. ஸோ அயன் எக்ஸ்சேஞ்ச் இன்வால்வ்ஸ் த movement of cations. So the cations are positively charged elements. ஓகேங்களா? லைக் கால்சியம், மெக்னீசியம் அண்ட் சோடியம் அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி anions are negatively charged elements. ஓகேங்களா? negatively charged elements like chloride and other components like nitrates. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா negatively charged ions. So these negatively charged ions are otherwise called as anions அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலிமெண்ட்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் anions அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ற ஒரு நியூட்ரியன்ட் வந்து அப்படியே அதே சாயில்ல அப்படியே இருந்துட்டே இருக்காது. ஓகேங்களா? லைஃப் லாங்கா ஒண்ணு பிளான்ட் அப்சர்வ் பண்ணும், இல்ல த்ரூ வாஸ் அவுட் ஆர் எனி பிசிக்கல் மூவ்மெண்ட் நாம என்ன பண்றோம்னா இந்த பிளேஸ்ல இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போய் வைக்கணும். அப்படிங்கிறப்ப நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா we cannot restrict. Okay, we cannot restrict this ion exchanges. So அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப என்ன நடக்கும்? அதுல இருக்கிற அந்த அயனிகள், தமிழ்ல சொல்றதுக்கு வந்து அயனிகள் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ தோஸ் அயான்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி மூவிங் ஸ்பேஸ்ல வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ தோஸ் அயான்ஸ் இஸ் கால்ட் அஸ் கேட்டையான் as well as anion அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேட்டையான் இஸ் positively charged elements, the anions are the negatively charged ions elements. ஓகேங்களா? இது வந்து என்ன ஆகும்? பரிமாற்றம் நடந்துட்டே இருக்கும். அந்த ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியான லோ கான்சென்ட்ரேஷன், ஹை கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஹை கான்சென்ட்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா லோ கான்சென்ட்ரேஷனுக்கு வந்து என்ன ஆயிடும்? மூவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ த்ரூ த ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கான்செப்ட். ஸோ இந்த இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நடக்கிறதாலதான் நம்ம அப்ளை பண்ற நியூட்ரியன்ஸ் ஆகட்டும், நம்ம அப்ளை பண்ற வாட்டர் ஆகட்டும், எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த பிளான்ட் வந்துட்டு அதை உறிஞ்சி எடுக்க முடியுது. ஓகேங்களா? பிளான்ட்டால அதை உறிஞ்சி எடுக்க முடியுது. ஆர் அதர்வைஸ் வி கேன் நாட் டூ திஸ். ஓகேங்களா? எது நடக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ரூட் வந்துட்டு அப்சர்வ் பண்ணாது. இந்த கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச், அயன் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கிறதாலதான் ஸோ பிளான்ட்டால என்ன பண்ண முடியுதுன்னா த்ரூ த ஹெல்ப் ஆஃப் ரூட் ஹேர் மூலமா என்ன பண்ணுவோம்னா இந்த நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்றது, பிளான்ட்டுக்கு வந்துட்டு வாட்டர் வேணும், ரிஜிடிட்டி எல்லாம் போயிடுச்சு, ஸோ ரொம்ப வில்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ்ல என்ன பண்ணணும்னா ஸோ இஃப் யூ ஆர் வாட்டரிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ த பிளான்ட் செல்ஸ் யூஸ் டு அப்சர்வ் த வாட்டர் அண்ட் இட் கேன் பிகம் எ ஹெல்த்தி பிளான்டா வந்து மாறிடும். ஓகேங்களா? இதுல வந்து கிளே பார்ட்டிகல் வந்து ரொம்ப குட்டி பார்ட்டிகளா இருக்கும்னு சொல்லுவோம். ஹியூமஸும் ரொம்ப மினிமம் குட்டி பார்ட்டிகளா தான் இருக்கும். ஸோ இந்த பார்ட்டிகல் என்ன வேணும்? எப்படி வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு ஃபெசிலிட்டேட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம இந்த ஸ்லைட்ல வந்து பார்க்கிறோம். ஓகேவா? அதுல வந்துட்டு இந்த ஆசிட் கேட்டையான்ஸ், பேஸ் கேட்டையான்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Okay, so now we are talking about base saturation. Base
சேச்சுரேஷன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நம்ம சிஇசி வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ சிஇசியை பொறுத்த வரைக்கும் வந்து பேஸும் இருக்கும், சாரி த பேஸ் அயான்ஸும் இருக்கும், அதே அட் த சேம் டைம் acidic acid ions இருக்கும் இல்லைங்களா? acidic ions இருக்கும். So the aluminum and hydrogen is the acidic thing இருக்கும். ஓகேங்களா? So the hydrogen and the aluminum are the acidic ions இல்லையா? So அப்படிதானே நம்ம பார்த்தோம். So the hydrogen is the main acidic ion. ஓகேங்களா? சோ இப்ப நமக்கு பேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா, சோ அந்த காரத்தன்மை அல்கலைன் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு எவ்வளவு இருக்கு, ஓகேங்களா? எவ்வளவு அந்த சாயில்ல இருக்கு, அது சாயில் பார்ட்டிக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் இஸ் த ஃபார்முலா. டோட்டல் பேஸ் சேச்சுரேஷன் இஸ் ஈக்குவல் டு, ஸோ த பேஸ் அயான்ஸ் அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ வாட் ஆர் த பேஸ் அயான்ஸ் வி ஹவ் சீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so the calcium, magnesium, potassium and sodium இந்த 4 அயான்ஸ்மே நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? so இந்த total CEC value cation exchange capacity value so what is the quantity or volume of calcium, volume of magnesium, volume of potassium, volume of nitrogen இருக்கு அப்படின்னு பார்க்கறதா வந்துட்டு total base saturation அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? so what is mean by base saturation அப்படின்னு பார்த்தோம்னா, so which refers the reaction of base or alkaline ions towards the cation exchange capacity. So இது வந்து எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, so the method is expressed as a milligram equivalence per 100 gram of soil. ஓகேங்களா? milligram equivalent to the 100 gram of soil. So இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ல தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, அதை we used to refer. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து மெஷர் பண்றோம் நம்ம. ஸோ இதுல வந்து கேட்டன் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும், so other ions, ஓகேங்களா, பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் ions அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயானும் இருக்கு, அலுமினியமும் இருக்கு. so we are living those things. Why we are living those things அப்படின்னு பாத்தீங்கன்னா, because we are going to see about the base saturation. ஓகேங்களா? பேஸ் அப்படிங்கிறது வந்து alkaline nature of soil. so எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது வந்து, so this formula and this strategy will be useful. Okay, now we are moving to the buffer capacity. so what is mean by buffer capacity? Okay. Yes, you are. So this buffer capacity is one of the important parameter. So people used to assess. ஓகேங்களா? so the soil testing laboratoryல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்ப்பாங்க. so what is mean by buffer capacity அப்படின்னு பாத்தீங்கன்னா, if you are having one sample, ஒரு சாம்பிள் நம்ம வந்து வச்சிருக்கிறோம். so அந்த சாம்பிள்ல வந்துட்டு you are adding some what is that acidic சொல்யூஷன் வந்து நீங்க வந்து அதுல ஆட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப என்ன ஆகும், ஆல்ரெடி நியூட்ரலா இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரேட்டா வந்து என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிடிட்டியா மாறும் இல்லைங்களா? ஆர் அதர்வைஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் த நியூட்ரல் ஸ்ட்ரேட்டா ஆர் நியூட்ரல் மீடியம், அந்த நியூட்ரல் மீடியம்ல வந்து நீங்க பேஸ் அயான்ஸ் ஆர் பேஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம அதுல ஆட் பண்றப்ப அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கானும் யூஸ் டு கன்வெர்ட் இன்டு பேஸ் ஃபார்ம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மாறும் இல்லைங்களா? சோ அந்த கன்வர்ஷன் ரேஷியோ பாத்தீங்கன்னா, அந்த கன்வர்ஷன் proportion or the resistant, ஓகேங்களா, resistant to for the conversion, அததான் வந்து சொல்ல வராங்க buffer capacity அப்படின்னு சொல்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா, so the strength or the resistance, ஓகேங்களா, the resistant power of the medium is against the addition of resistant power of the medium against the addition of acid or base. இதுதான் வந்து சொல்ல வராங்க. ஓகேங்களா? so buffer capacity அப்படின்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, so already you are having one sample, soil sample இல்ல வேற ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டம் வச்சிருக்கீங்க. அதுல வந்து you are adding the concentrated acid or alkaline solution அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அந்த கான்சென்ட்ரேட் சொல்யூஷனை வந்து நம்ம விடுறப்பையும் அது என்ன ஆகும், இட் யூஸ் டு வித்ஸ்டாண்ட். ஓகேங்களா, அந்த மீடியம் வந்துட்டு அசிடிக்காகவேவோ அல்கலைன் ஆகவேவோ இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வச்சிருந்தோமோ அதே மாதிரி இதுல வந்துட்டு வித்ஸ்டாண்ட் ஆகுது. திஸ் இஸ் கிவிங் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் ரெசிஸ்டன்ட் அகேன்ஸ்ட் த அடிஷன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பஃபர் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த பஃபர் கெப்பாசிட்டி பத்தி நெக்ஸ்ட் வந்து அயன் எக்ஸ்சேஞ்ச் பத்தி இதெல்லாமே பேஸ் சேச்சுரேஷன் பத்தி எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா புரியாம இல்ல புரிஞ்சு அரைகுறையா புரிஞ்சு இருந்துச்சுனாலும் வேணும். If you get the questions, ஓகேங்களா, கொஸ்டின் ஆன்லைன் டெஸ்ட் வரப்போ வந்துட்டு you can easily identify. ஓகேங்களா, ஸோ இதுதான் அது அப்படின்றது வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் வி ஆர் taught in our class அப்படிங்கிறது வந்து நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணிடுவாங்க. அடுத்து யூ வில் ஸோ யூ கேன் டியூரிங் த ரிவிஷன் யூ கேன் ஈஸிலி analyze. ஓகேங்களா, what it is அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, so now we are moving to the electrical conductivity. Now we are moving to the electrical conductivity. So நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். So positively charged ions இருக்கு, negatively charged ions இருக்கு அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. So இந்த பாசிட்டிவ் வெர்சன் நெகட்டிவ் வெர்சன் எல்லாமே வந்து which moves towards what அப்படின்னு கேட்டீங்கன்னா, so this is related with EC இல்லையா. So this is related with the EC வேல்யூ. ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த EC வேல்யூவை தான் வந்து சொல்றாங்க. ஸோ ions in solution conduct electricity. ஸோ இப்போ நம்ம வந்து இருக்கிற அந்த சாயில் EC அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சாயில்ல வந்து நம்ம என்ன பண்றோம், ஸோ EC மீட்டரை வந்து உள்ளார வச்சு பாக்குறப்போ, ஸோ இட் யூஸ் டு say, so what is the range of EC in soil அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேங்களா, ஸோ அந்த EC வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, the total amount of soluble soil ions, the total amount of soluble soil ions, ஓகேங்களா, can be estimated by the measuring of electrical conductivity. ஓகேங்களா, so electrical conductivity, so soil solution எடுத்துப்பாங்க. so soil solutionல இருந்து எவ்வளவு பாசிட்டிவ் ஐயான்ஸ் இருக்கு, நெகட்டிவ் ஐயான்ஸ் இருக்கு, ஸோ அது எந்த அளவுக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ கண்டக்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ கண்டக்டன்ஸ் ஓவர் எ நோன் டிஸ்டன்ஸ் அதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா, இதை எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க, டெசிசிமென்ஸ் பர் மீட்டர், அதாச்சும் டிஎஸ் பர் மீட்டர், ஸோ டெசிசிமென்ஸ் பர் மீட்டர். ஸோ அதுதான் யூனிட். ஓகேங்களா, யூனிட் ஃபார் EC, யூனிட் ஃபார் EC என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெசிசிமன் பர் மீட்டர் ஆர் DS per meter. Decision per meter or DS per meter. So this is the unit for electrical conductivity. So this is the unit for electrical conductivity. Okay. So soil with a high EC, so that is a alkaline soil. Okay. So that is alkaline soil. Okay. So EC value on the soil. So those soil are alkaline in nature. Alkaline in nature. Okay. So AEC those soil are acidic soil. So AEC so those soil are acidic soil. அதே மாதிரி இப்ப என்ன சொல்றாங்க, so EC வந்துட்டு அதிகமா இருக்கு ஒரு soil அப்படின்னா, so those soil represents the alkali soil or salty soil அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, alkali soil or salty soil அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Okay, so this is the EC value. This is the EC value of soil. Okay, so salt free soil அப்படின்னா என்ன அர்த்தம்? Salt free soil. Salt free soil அப்படின்னா அதோட EC value வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so that is less than 4 இருக்கும். ஓகேங்களா, so DSM அதாச்சும் DS per M decimal per meter. so அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, slightly saline அப்படின்னா 4 to 8 இருக்கும். அதோட DS per meter உடைய வேல்யூ வந்து 4 to 8 இருக்கும். Moderately saline 8 to 15. ஓகேங்களா, so EC value is to be 8 to 15. ஓகேவா, strongly saline more than 15 இருக்கும். More than 15 இருக்கும். So strongly saline more than 15 இருக்கும் EC value. ஓகேங்களா,
ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ சாயில் சர்ஃபேஸ் வந்துட்டு ஃபிளஃபியா இருக்கும். ஸோ சால்ட் ஆர் ஃபேர்லி விசிபிள். ஓகேங்களா, சால்ட் ஆர் ஃபேர்லி விசிபிள். ஸோ சாயில் சப்போர்ட்ஸ் இண்டிஜினியஸ் வெஜிடேஷன்ஸ். ஸோ சால்ட் டாலரன்ட் கிராப்ஸ் ஆர் பாசிபிள் டு க்ரோ. அதர் கிராப்ஸ் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா வளர்க்க முடியாது. ஓகேங்களா, எப்ப ஈசி வேல்யூ வந்து மோர் தென் 15 இருக்கிறப்ப. ஓகேங்களா, 15 மோர் தென் 15 இருக்கிறப்ப so that soil is called as a strongly saline soil தான் வந்துட்டு so easy value வந்து more than 15 இருக்கும். so இந்த மாதிரியான soil நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can observe in the coastal regions. we can observe in the coastal regions தான் வந்துட்டு அதிகமா இந்த மாதிரியான pattern of soil வந்து இருக்கும். ஓகேங்களா, so coastal region வந்து அதிகமான இந்த மாதிரியான soil இருக்கும். moreover எங்கெல்லாம் வந்துட்டு லீச் அவுட் வந்து நடந்து டெபாசிட் நடக்கும் இல்லைங்களா, so the soil erosion அப்படின்னு சொல்லுவோம்ல, so the soil erode ஆகி எங்க போய் டெபாசிட் ஆயிருக்கும். ஸோ அந்த டெபாசிட் ஆன பிளேஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ த ஹைட்ரஜன் அயான்ஸ் அதுல இருக்கிற அந்த சோடியம் அயான்ஸ் எல்லாமே எரோட் ஆகி வாட்டரோட போயிருந்திருக்கும், அங்கே போய் டெபாசிட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சமயத்துல வந்து சோடிக் சாயில் வந்து அதிகமா இருக்கும். ஆர் அதர்வைஸ் வந்துட்டு இந்த மாதிரியான சலைன் சாயில் அதிகமா இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்த ஏரியாஸ்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈஸி வேல்யூ வந்து மோர் தென் 15 இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஓகேங்களா, சோ இந்த சாயில வந்து பாத்தீங்கன்னா இண்டிஜினியஸ் வெஜிடேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்க இருக்கிற புல் பூண்டு நேட்டிவ் வெஜிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வெஜிடேஷன்ஸ் மட்டும்தான் இந்த பிளேஸ்ல வளரும். நாம வந்து புதுசா ஒரு கிராப் வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா வளராது. ஓகேங்களா, இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்துட்டு சால்ட் டாலரன்ட் கிராப்ஸ் வந்துட்டு இங்க வந்து வி கேன் க்ரோ. ஓகேவா, ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மாடரேட்லி சலைன் சாயில பொறுத்த வரைக்கும் சால்ட் ஆர் ஃபேர்லி விசிபிள் அந்த சாயில் சர்ஃபேஸ். ஸோ பிளான்ட் க்ரோத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கும். மாடரேட்லி சலைன் சாயில்லையும் which means 8 to 15 ஈஸி வேல்யூ இருக்கிற சாயில்ல வந்துட்டு the பிளான்டோட growth வந்து நாட் அப் டு த மார்க்கா வந்து இருக்காது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லைட்லி சலைன் சாயில பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிபிள் சால்ட் ஆன் த சாயில் சர்ஃபேஸ். crop grown is uneven and patchy. ஓகேங்களா, ஸோ ஸ்லைட்லி சலைனா இருக்கிற சாயிலுமே அப்படிதான். அதாவது 4 to 8 pH ஈஸி வேல்யூ இருக்கிற சாயிலுமே வந்து என்ன ஆகும், ஸோ சாயில் சர்ஃபேஸ்ல வந்து அங்கேயுமே ஒயிட் கலர் டெபாசிட் we can see. ஓகேங்களா, ஒயிட் கலர் டெபாசிட் வந்து அங்க எங்க இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாய்க்கால் ஓரத்துல தண்ணி பாய்ச்சிற இடம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ இந்த சாயில் இஸ் சலைன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சாயில் வந்து சலைன் சாயிலா சாரி வாட்டர் இஸ் சலைன் கண்டிஷனா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சலைன்டு வாட்டர் வந்து நீங்க இரிகேட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து அந்த அந்த வாய்க்கால் இருக்கும் இல்லைங்களா, அந்த சேனல்ஸ் ஃபுல்லாவே வந்து ஒயிட் கலர் பேச்சஸ் வந்து யூ கேன் சி. அந்த மாதிரியான இருக்கிற பிளேஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிராப் க்ரோத் வந்து ஒரே மாதிரி இருக்காது, அன்இவன் பேச்சஸா தான் இருக்கும். ஓகேங்களா, பட் சால்ட் ஃப்ரீ சாயில் அப்படின்னீங்கன்னா ஈஸி வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா ஸோ லெஸ் தென் 4 இருக்கணும். ஸோ அந்த லெஸ் தென் 4 இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா we cannot observe any salt deposit on the soil surface. ஓகேங்களா, ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கிராப் க்ரோத் வந்து ரொம்ப ஈவனா இருக்கும். ஸோ கிராப் க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஸோ த easy value less than 4. ஓகேங்களா, so the easy value which easy value is suitable for the crop growth அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா which easy value is suitable for plant growth அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்துச்சுன்னா so that is less than 4. ஓகேங்களா, easy value வந்து less than 4 அங்கேதான் வந்து நமக்கு crop growth வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Okay, so now we are moving to the pH. இவ்வளவு நேரம் நம்ம pH பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. So the pH அப்படின்னீங்கன்னா what is meant by soil pH அப்படின்னு பாத்தீங்கன்னா so it is nothing but hydrogen ion concentration. ஓகேங்களா, so percentile hydrogen அப்படிங்கறதா வந்துட்டு expansion for the pH. ஓகேங்களா, so the hydrogen ion concentration in moles per liter. hydrogen ion concentration in moles per liter. So அதுதான் வந்துட்டு pH அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் சுருக்கமாக. hydrogen ion concentration in moles per liter. hydrogen ion concentration in moles per liter. So this is called as soil pH. ஓகேங்களா, so it is representing logarithmic scale. ஓகேங்களா, logarithmic scale வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. so in case of logarithmic scale வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றப்ப so the pH value falls from 1 to 14.
1 to 14. ஓகேங்களா? அப்ப இந்த 1 ஓகேங்களா அது 14 அப்படின்னா 7 is the neutral pH value. 7 is the neutral pH value. இல்லைங்களா? So 7 is less than 7 அப்படின்னா so those pH is called as a acidic pH. 7 to 14 அதாவது என்ன சொல்றாங்கன்னா so that is alkaline pH அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? பேஸ் ஆர் அல்கலைன் pH அப்படின்னு சொல்றாங்க. எதை பேஸ் ஆர் அல்கலைன் pH ன்னு சொல்றாங்கன்னா 7 to 14 வந்து பேஸ் ஆர் அல்கலைன் pH ன்னு சொல்றாங்க. So from 7 to 1 வந்துட்டு acidic pH அப்படின்னு சொல்றாங்க. So the 7 is called as a neutral pH. 7 is called as a neutral pH. ஓகேங்களா? So pH வந்து equivalent to the அந்த logarithmic scale பாக்குறப்ப எப்படி வந்து அதை ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா -log10 C -log10 C -log10 C. So இந்த ரேஞ்ச்ல தான் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஓகேங்களா? So in what way the soil pH is important? In what way the soil pH is important அப்படின்னு பார்த்தோம்னா so soil pH is the scale. Yeah, soil pH is the scale to measure the soil or the water sample is acidic nature or alkaline nature அப்படிங்கறத பாக்குறதுக்கு அசிடிட்டியா இருக்கா அசிடிக்கா இருக்கா இல்ல அல்கலைனிட்டியா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து எது யூஸ் ஆகுதுன்னா சாயில் pH வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ இந்த சாயில் pH தான் வந்துட்டு டிசைட் பண்ணுது. எதை டிசைட் பண்ணுதுன்னா so the nutrient availability in soil அதை வந்து டிசைட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா so that is soil pH. ஓகேங்களா? சோ நியூட்ரியன்ஸ் வந்து எவ்வளவு சாயில்ல இருக்கு ஓகேங்களா எவ்வளோ வந்து அந்த சாயில் பர்டிகுலர் சாயில் த கிவன் சாயில் வந்துட்டு கேன் ரீடைன் த நியூட்ரியன்ஸ் அப்படின்றது வந்து நீங்க எது மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன CEC மூலமா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அடுத்தது வந்து AEC அப்படிங்கன்னா என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா so how the soil is releasing the nutrients to the crops. ஓகேங்களா? for its growth அப்படின்னு பாக்குறதா வந்து AEC anion exchange capacity அப்படின்னு பார்த்தோம். இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதனாலதான் எகைன் நம்ம இந்த கிளாஸ்லயே 4-5 தடவை சொல்றோம். ஏன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்கிறதால. ஓகேவா? சோ இப்ப சாயில் pH வந்து என்ன பாக்குறோம்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஓகேங்களா? சோ இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அது அசிடிக் சாயில்ல வந்து பாத்தீங்கன்னா வெரி லெஸ்ஸா இருக்கும். லோ pHல வந்துட்டு ஓகேங்களா லோ pH which means the acidic soil வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் உடைய அவைலபிலிட்டி குறைவா இருக்கும். ஓகேங்களா? இதுவே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா? So micronutrients used to be very less in high pH at alkaline soil. ஓகேங்களா? So alkaline soilல என்ன கம்மியா இருக்கும்? நம்மளுடைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். பட் அட் த சேம் டைம் அசிடிக் சாயில்ல மேக்ரோ நியூட்ரியன்ஸ் உடைய அவைலபிலிட்டி குறைச்சிருக்கும். அப்ப ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற சாயில்ல மேக்ரோ நியூட்ரியன்ஸ் குறைவா இருக்கும். அப்ப அங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் NPK உடைய அந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து NPK தான் இல்லையா? நமக்கு தெரிஞ்சு நம்ம ஆர்டிபிசியலா அப்ளை பண்றது. ஓகேவா? சோ நேச்சுரலாவே CHO வந்து நம்ம யாரும் அப்ளை பண்றதுல அதுவா இருக்கு. இந்த ஆர்டிபிசியலா அப்ளை பண்ற NPK வந்து அந்த அசிடிக் சாயில்ல அதிகமா நம்ம அப்ளை பண்ணணும். அட் த சேம் டைம் த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஓகேங்களா இந்த செகண்டரி மேக்ரோ நியூட்ரியன்ஸையும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உடைய கண்டென்ட் வந்து எங்க குறைச்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா the soil which has the high pH which means the alkaline soil வந்து என்னவா இருக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து குறைச்சிருக்கும். சோ அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் குறைஞ்சிருக்கப்ப நம்ம என்ன பண்ணணும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்துட்டு ஃப்ரீக்வெண்டா அப்ளை பண்ணணும். அப்பதான் வந்து என்ன கிடைக்கும் நமக்கு நல்ல பிளான்டோட growth வந்து கிடைக்கும். ஓகேங்களா? So this is the pictorial representation of acidic soil. So slightly acidic to neutral soil, then alkaline soil அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. சோ அல்கலைன் சாயில் நம்ம என்ன சொன்னோம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அல்கலைன் சாயில்ல வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து குறைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். So those micronutrients அதாச்சும் pH more than 7 இருக்கிற இடத்துல மைக்ரோநியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது அயன், ஜிங்க்,
காப்பர், போரான், இது எல்லாமே என்னவா இருக்கும்? மேங்கனீஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து என்னவா இருக்கும்னா குறைவாக இருக்கும். அதோட ஓகேங்களா? இங்க வந்து நம்ம என்ன சொன்னோம் முன்னாடியே பேசுறப்ப மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மட்டும் தான் குறைச்சிருக்கும்னு சொன்னோம். ஓகேங்களா? the phosphorus comes under macronutrients. The phosphorus comes under macronutrients, but the phosphorus content also less in alkaline soil. The phosphorus content also less in alkaline soil. ஓகேங்களா? copper, iron, zinc, காப்பர், போரான், பாஸ்பரஸ் அண்ட் மேங்கனீஸ் இது எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்கலைன் சாயிலை பொறுத்த வரைக்கும் குறைவாக இருக்கு. ஓகேங்களா? சோ பாஸ்பரஸோட கண்டென்ட்டும் குறைவா தான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் அசிடிக் சாயில். அசிடிக் சாயில்னா என்ன அர்த்தம்? ஸோ த லோ pH. ஓகேங்களா? pH லெவல் லோயர் தென் 5.5. லோயர் தென் 5.5. அதுதான் வந்து சிவியர் அசிடிக் அப்படின்னு சொல்றாங்க. பிளான்ட் வந்து பெருசா அதுல வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்லைட்லி அசிடிக் சாயில்ல இருந்து நியூட்ரல் சாயில்ல வந்து அதிகமான பிளான்ட்ஸ் வந்து அங்கேதான் சூட் ஆகும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் வி கேன் க்ரோ இன் திஸ் கேட்டகரி. இதுல ஸ்லைட்லி அசிடிக் டு நியூட்ரல் சாயில். ஸோ இந்த pH ரேஞ்ச் வந்து அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எபோவ் 5.5. ஓகேங்களா? 5.5 to 7 pH ரேஞ்ச்ல சாயில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் வந்துட்டு நல்லா வளரும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் வந்துட்டு நல்லா வளரும். ஓகேவா? எவ்வளவுன்னா 5.5 to 7. ஓகேங்களா? ஸோ 7 or 7.2 or 5 வரைக்கும் வந்து பிளான்ட்ஸ் நல்லா வளரும். ஸோ அதுக்கு அடுத்த ரேஞ்ச் வந்து போயிடுச்சு, இல்ல அதை விட குறைச்சு வந்துருச்சு, 5.5 விட குறைஞ்சிருச்சுனாலுமே பிளான்ட் க்ரோத் வந்து கண்டிப்பா ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ அசிடிக் சாயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அசிடிக் சாயில் அப்படிங்கிறது வந்து எதை சொல்றாங்கன்னா லெஸ் தென் 5.5 pH இருக்கிறதுதான் வந்து அசிடிக் சாயில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? லெஸ் தென் 5.5 pH ரேஞ்ச் இருக்கிறதுதான் வந்து அசிடிக் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த pH மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 0 to 14 இருக்கு. 0 to 14 இருக்கு. இதுல வந்து 7 அப்படிங்கிறது வந்து நியூட்ரல் pH. 7 அப்படிங்கிறது வந்து நியூட்ரல் pH. pH 0 to 14. 0 to 14. ஓகேங்களா? நம்ம 1 to 14 சொன்னோம். So that is not 1. So that is 0 to 14. Because 0.01 அந்த ரேஞ்சுமே வரும் இல்லைங்களா? அதனால so we used to start the scale by 0. ஓகேங்களா? ஸோ அசிடிக் சாயில் அப்படிங்கிறது வந்து லெஸ் தென் 5.5 இருக்கிறது தான் வந்து அசிடிக் சாயில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தோஸ் அசிடிக் சாயில வந்து பாத்தீங்கன்னா the availability of aluminum and manganese. அலுமினியம் அண்ட் மேங்கனீஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அலுமினியம் அண்ட் மேங்கனீஸ் ஆர் ஹை. இந்த மாதிரி ஹையா இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா so which becomes toxic to the crops. Toxic அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ அது வந்து ஒரு பாய்சனஸா மாறிடுது. ஓகேங்களா? எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் அலுமினியம் அண்ட் மேங்கனீஸ் present in the soil in acidic soil, especially in acidic soil, become a toxic particle to the plants. ஓகேங்களா? அது வந்து ஒரு விஷமாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அசிடிக் சாயில நம்ம என்ன பண்ணதுக்கு முன்னாடி ஏனும் மேக்ரோ நியூட்ரியன்ஸோட அவைலபிலிட்டியும் குறைச்சிருக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா? மேக்ரோ நியூட்ரியன்ஸோட அவைலபிலிட்டியும் அசிடிக் சாயில குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஸோ நைட்ரஜன், கால்சியம், பாஸ்பரஸ், மேங்கனீஸ் அண்ட் பொட்டாசியம், ஸோ இதோடைய அவைலபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். ஓகேங்களா? அப்ப பிளான்ட்டுக்கு அசிடிக் சாயில இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பாக்குறோம் நம்ம. ஓகேங்களா? சோ அசிடிக் சாயில்ல மேங்கனீஸோட கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு, மெக்னீசியமோட கண்டென்ட் வந்து குறைவாக இருக்கும். ஓகேங்களா? மெக்னீசியமோட கண்டென்ட் வந்து குறைவாக இருக்கும். ஓகே. ஸோ pH பாக்குறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமேட்டிக் சாயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த ப்ராப்ளமேட்டிக் சாயில்ஸ் பத்தியும் பாத்துட்டீங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி சாயில் ரெக்லமினேஷன் சொல்லுவாங்க. சாயில் ரெக்லமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாயில் மண்ணினை எவ்வாறு பதப்படுத்துதல் அல்லது சரி செய்தல் அப்படிங்கிறது சாயில் ரெக்லமினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதையுமே வந்துட்டு சைமல்டேனியஸா நம்ம பார்த்துட்டோம்னா ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதால அதையுமே நம்ம வந்து இப்ப பாக்குறோம். ஓகேங்களா?
ஸோ சாயில்ல பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ப்ராப்ளமேட்டிக் சாயில்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த கிராப்ஸ் வந்து லோவரா இருக்கும். ஓகேங்களா, ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த கிராப் வந்து லோவரா இருக்கும். ஓகேங்களா, ஆர் அதர்வைஸ் ஸோ த சாயில் doesn't support for the plant growth. So அந்த மாதிரி இருக்கிற சாயில் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்றாங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் சாயில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஒண்ணு அதோடைய ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிருக்கிறது, ஆர் அதர்வைஸ் வந்துட்டு பிளான்ட வளர்க்கறதுக்கே வந்து அது ஏதுவான ஒரு சாயிலா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல those soil is called as a problematic soils. ஓகேங்களா, ஸோ இது டெஃபினிஷனாவே கூட வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சாயிலோடைய அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ those soil is called as a problematic soils. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ சால்ட் அஃபெக்டட் சாயில்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ நியர்லி 6.74 million hectares. 6.74 million hectares of salt affected soil area வந்து இருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அப்ப சலைனிட்டி தான் வந்து ரொம்ப மேஜர் ப்ராப்ளம்ஸா இருக்கு. ஃபார் கிராப் க்ரோத் அப்படிங்கிறதுதான் வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா, சலைனிட்டி தான் வந்துட்டு இருக்கிறதுலேயும் ரொம்ப மேஜர் ப்ராப்ளமேட்டிக்கானும் இருக்கிற சாயில் ப்ராப்ளம்ஸ்ல எது வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சலைன் சாயில் தான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, வேர்ல்டு லெவல்ல பாக்குறப்ப சலைன் சாயில் தான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இது வந்து எங்க அதிகமா இந்த சலைன் சாயில் வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஏரிட் அண்ட் செமி ஏரிட் ரீஜியன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு தான் வந்து அதிகமா இருக்கு. ஏரிட் அண்ட் செமி ஏரிட் ரீஜியன்ஸ் தான் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, ஸோ ப்ராப்ளமேட்டிக் சாயில்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடரா பிரிக்கிறப்ப ஒரு 3 டைப்ஸா பிரிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 3 டைப்ஸ்னா ஒன்று வந்து சலைன் சாயில் அண்ட் அசிடிக் சாயில், நெக்ஸ்ட் வந்து கால்கேரியஸ் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன் ஜெனரல் பொதுவாக வந்து பார்த்தோம்னா சலைன் சாயில், சோடிக் ஆர் அல்கலைன் சாயில், ஸோ சலைன் சோடிக் சாயில், அசிடிக் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதர் ப்ராப்ளமேட்டிக் சாயில்ஸ் வந்து ஆசிட் சல்பேட் சாயில் அண்ட் கால்கேரியஸ் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து சாயில இப்படி பிரிக்கிறாங்க, எஸ்பெஷலி இந்த ப்ராப்ளமேட்டிக் சாயில் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேஜரா கிளாசிஃபை பண்ண ஆசிட், அல்கலைன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. பட் அதர் டைப்பும் இருக்கு. ஓகேங்களா, கால்கேரியஸ் வந்துட்டு அது ஒரு தனி டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான். ஓகேங்களா, acid soil covers 49 million hectares. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாறுது, இதை பார்த்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு குரூப்ல. இது எவ்வளவு ஏரியா இதாக இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன், குரூப்ல கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, now we are moving to the management of calcareous soil. ஸோ கால்கேரியஸ் சாயில வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்றது, ஓகேங்களா, கால்கேரியஸ் சாயில வந்து எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதுதான் வந்து இப்ப நம்ம பாக்குறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டில்லேஜ் ஆப்ரேஷன் மூலமா வந்து நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, டில்லேஜ் ஆப்ரேஷன் மூலமாக ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் மென்யூர் வந்து பண்றப்போ கால்கேரியஸ் சாயில வந்து அதிகமா நம்ம வந்து சஃபரிங்ல இருந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை கால்கேரியஸ் சாயில், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ கால்கேரியஸ் சாயில்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரொம்ப வந்துட்டு சாண்டி சாயில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ ரிவர் பெட், டெசர்ட் ஏரியா, ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கிற அந்த சாயில தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா கால்கேரியஸ் சாயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ கால்கேரியஸ் சாயில் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா ரிவர் பெட்ல இருக்கிற அந்த சாண்டி சாயில் டைப்ல இருக்குதுன்னா அதை தான் சொல்றாங்க. அப்ப சாண்டி சாயில் டைப்ல இருக்கிறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாக்குலேஷன் வந்து அதிகமா இருக்கும். அதாச்சும் ஸோ த பாண்டேஜ் பிட்வீன் த சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப குறைச்சிருக்கும். அதெல்லாம் வந்து பிளாக்குலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த பாண்டேஜ் பிட்வீன் த சாயில் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிருக்கும். அப்ப என்ன ஆகும், ஈஸியா காத்தடிச்சாலும் பறக்கும், மழை வந்தாலும் ஸ்பிளாஷ் அவுட் ஆகி ஈஸியா வந்து டிட்டாச் ஆகிடும், அந்த பிளேஸ்ல இருந்து வேற பக்கம் போயிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு அந்த சாயிலுடைய நேச்சர். எதோட சாயில் நேச்சர், கால்கேரியஸ் சாயிலோட நேச்சர். அப்ப இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியுமே வந்து என்ன ஆகும், குறைச்சுதான் இருக்கும். ஓகேங்களா, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியுமே குறைச்சுதான் இருக்கும். ஓகேவா, அப்ப டில்லேஜ் ஆபரேஷன் வந்து இங்க என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பை பிளாங்க் அண்ட் ரோலர். பிளாங்க் அண்ட் ரோலர்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த ஒரு ரோல் மாதிரி இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஸோ கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பிட்டுமினஸ் தார் ரோட் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, பிடி தார் ரோட் போடுறப்ப அந்த ரோட் ரோலரை வச்சு என்ன பண்றாங்க, ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ரோலரை வச்சு என்ன பண்றாங்க, ஸோ இந்த அது வந்து ஒன் ஆஃப் த டில்லேஜ் ப்ராக்டிசஸ். அது வந்து ஒன் ஆஃப் த டில்லேஜ் ப்ராக்டிசஸ் ஃபாலோட் இன் கால்கேரியஸ் சாயில். ஓகேங்களா, ஸோ சாயில் மேல வந்து ஒரு 4-5 ரவுண்டு வந்து ஓட்டுவாங்க. அப்படி ஓட்டுறப்ப என்ன ஆகும்னா அந்த காம்பாக்ஷன் வந்து நடக்கும். ஓகேங்களா, ஓரளவுக்கு வந்து என்ன ஆகும், இருக்கும், மண்ணு இருக்கும். ஓகேவா, ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், வெஜிடேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்ப வெஜிடேஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கான அதோட பிளான்ட்டோட ரூட்ஸ் வந்துட்டு அதை என்ன ஆகும், ஹோல்ட் பண்ணிக்கும். எதை ஹோல்ட் பண்ணிக்கும், சாயில ஹோல்ட் பண்ணிக்கும். அப்ப என்ன ஆகும், எரோஷன் வந்து விண்ட் எரோஷன் ஆர் வாட்டர் எரோஷன் வந்து என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். டில்லேஜ் ஆபரேஷன் மூலமான கல்கேரியஸ் சாயில வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறது இதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் மென்யூஸ். அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் மென்யூஸ், அதாச்சும் ஃபார்மியார் மென்யூ. ஓகேங்களா, இல்ல கிரீன் லீஃப் மென்யூ ஆர் கிரீன் மென்யூஸ். ஓகேங்களா, இந்த மாதிரியான மென்யூஸ் வந்து நம்ம அப்ளை பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹியூமஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து டீகம்போஸ் ஆகிறப்ப ஹியூமஸ் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா. ஸோ இந்த ஹியூமஸ் வந்து இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் லைக் எ கிளே பார்ட்டிகல் மாதிரி தான் இல்லைங்களா. ஸோ அப்போ கிளே பார்ட்டிகல் வந்து ஆர்கானிக் கிளே பார்ட்டிகல். ஸோ அந்த ஆர்கானிக் கிளே பார்ட்டிகல் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுது, ஸோ விச் யூஸ் டு பைண்ட் த சாயில் பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த மாதிரியான பைண்ட் பண்றப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஸோ இந்த டிட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப லோவரா இருக்கும் இல்லைங்களா. ஸோ இது வந்து த ஈஸி ஸ்டெப் டு மேனேஜ் த கால்கேரியஸ் சாயில். ஓகேங்களா, இந்த சாயில் ரெக்லமினேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறப்ப வந்து பார்த்தோம் சலைன் சாயில்னு ஒண்ணு பாக்குறோம், இன்னொன்னு சோடிக் சாயில் ஆர் அல்கலி சாயில் அப்படின்னு பாக்குறோம், இன்னொன்னு சலைன் சோடிக் சாயில் அப்படின்னு வந்து இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ வாட் இட் இஸ், என்ன டிஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ சலைன் சாயில பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, ஸோ ஈஸி வேல்யூ வந்துட்டு எப்படி இருக்கு, மோர் தென் 4 DSM இருக்கு. ஓகேங்களா, ஸோ சாயில் பிஹெச் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அரௌண்ட் 8.5 இருக்கு. சாயில் பிஹெச் வந்து சலைன் சாயில பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 8.5 இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ் சாலிபிள் பார்ட்டிகல்ஸ், ESB வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, மோர் தென் 15 இருக்கும். ESB வந்து சலைன் சாயிலுக்கு மோர் தென் 15 இருக்கும். ஸோ சோடிக் சாயில் ஆர் அல்கலி சாயில வந்து லெஸ் தென் 15 இருக்கும். இந்த சலைன் சோடிக் சாயிலையும் லெஸ் தென் 15 இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது. ஓகேங்களா, இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த EC வேல்யூ, பிஹெச் வேல்யூ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்படிதான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 4 DSM, ஸோ 4 DSM இருந்துச்சுன்னா ஸோ திஸ் இஸ் ஆப்டபிள் ஃபார் த ஆப்டிமம் சாயில் ஈஸி ஃபார் பிளான்ட் growth. ஓகேங்களா, 4 DSM. ஸோ இதெல்லாமே நம்ம முன்னாடியே நம்ம பார்த்ததுதான், அதை எகைன் ஒரு தடவை வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ வித் கம்பேரிஷன் வித் these three types of சாயில். ஓகேங்களா, சாயில் டைப் அந்த ப்ராப்ளமேட்டிக் சாயில்னு சொல்றோம் இல்லைங்களா, சலைன் சாயில் ஒரு ப்ராப்ளமேட்டிக் சாயில் தான். ஸோ சோடிக் சாயில் ஆர் அல்கலி சாயில், தென் சலைன் சோடிக் சாயில். ஸோ இந்த 3 டைப்பையும் வச்சு பாக்குறப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது. ஓகேங்களா, ஸோ சலைன் சாயில பொறுத்த வரைக்கும் எக்ஸஸ் சாலிபிள் சால்ஸ் ஆஃப் கால்சியம், மெக்னீசியம் அண்ட் சோடியம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுல சலைன் சாயில்ல எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் கால்சியம், மெக்னீசியம் அண்ட் சோடியம் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ சோடிக் சாயில் ஆர் அல்கலி சாயில பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, இதுல வந்து கால்சியம், மெக்னீசியம்லாம் இருந்துச்சு இல்லைங்களா. பட் இங்க பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸஸ் எக்ஸ்சேஞ்சபிள் அமௌண்ட் ஆஃப் சோடியம் மட்டும் அதிகமா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சோடிக் சாயில் ஆர் அல்கலி சாயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சலைன் சோடிக் சாயில பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ தீஸ் ஆர் த டிரான்சிஷன் சாயில்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம், சலைன்ல இருந்து சோடிக் சாயிலுக்கு வந்துட்டு டிரான்சிஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த படிநிலையில இருந்து நெக்ஸ்ட் படிநிலைக்கு போறதுக்கான
வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ தட் இஸ் இன் த டிரான்சிஷன் ஸ்டேஜ். தட் இஸ் இன் த டிரான்சிஷன் ஸ்டேஜ். எது சலைன்ல இருந்து சோடிக் சாயில் அப்படிங்கிறது வந்து டிரான்சிஷன் ஸ்டேஜ்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ தே கண்டெயின் sodium saturation and excess soluble. Sodium saturation and excess soluble salts. Sodium saturation and excess soluble salts. Next. So இந்த மாதிரியான டீகிரேடேஷன் எதனால நடக்குது? சாயில் பார்ட்டிகல்ல இந்த மாதிரியான டீகிரேடேஷன் எதனால நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, so this is mainly because of again the three parameters: physical parameter, chemical parameter and the biological parameter. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான இந்த 3 பேராமீட்டரால தான் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாயில் வந்து டிட்டோரியேட் ஆகுது. ஓகேங்களா. சாயில் வந்து டிட்டோரியேட் ஆகுது. ஸோ ஏன் வந்து டிட்டோரியேட் ஆகுது அப்படின்னா, we see the physical parameters. Physical parameters வந்து பார்த்தோம்னா excess tillage அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ அதிகமா உழுதுகிட்டே இருக்கிறது. உழுகிறது கூட என்ன ஆகுது? சாயில் வந்து டிட்டோரியேட் ஆகுது. சாயில் வந்து அதோடைய நார்மல் பொசிஷனை இருந்து அப்நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஹெவி மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றது. ஹெவி மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸ், அதாச்சும் பெரிய பெரிய மெஷின்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்? நமக்கு வந்துட்டு சாயிலுடைய நேச்சர் வந்துட்டு வேஸ்ட் ஆயிடுது. ஓகேவா. நெக்ஸ்ட் soil erosion. ஓகேங்களா. so soil erosion comes under the physical property. next surface crusting. ஓகேங்களா. surface crusting இந்த மீன்ஸ் வந்துட்டு அந்த surface soil வந்து என்ன ஆகும்னா, so அது வந்து crust ன்னு தான் சொல்றோம் இல்லைங்களா. அங்க வந்து crust ஃபார்ம் ஆகி இன்னும் அதிகமான அந்த குழியுமா வந்துட்டு போறது இல்ல. அது வந்து காம்பாக்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா. காம்பாக்ட்னஸ் ஆயிடுது. என்ன ஆயிடுது? காம்பாக்ட் ஆயிடுது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கீழே வந்துட்டு வருது. ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கீழே வந்து இந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸால என்ன ஆகுதுன்னா சாயில் வந்து டிட்டோரியேட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சில பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார் சாயில் வெதரிங். ஓகேங்களா. வெதரிங்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம். ஸோ சாயில் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதுலயும் பிசிக்கல் பேராமீட்டர்ஸ் வந்துட்டு வந்தது. ஸோ இங்கேயும் வந்து பிசிக்கல் பேராமீட்டர்ஸ் வருது. எதுக்கு? ஸோ சாயில் வந்து எப்படி டிட்டோரியேட் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கும். ஓகேவா. Okay. Now we are moving to the chemical properties. So secondary salinization due to the excess irrigation. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, so the primary salinization அப்படிங்கிறது வந்து by nature-ஆவே நடக்கும். செகண்ட் அது வந்து பிரைமரி salinization வந்து by nature-ஆவே நடக்கிறது. ஓகேவா. the secondary salinization அப்படிங்கிறது வந்து என்ன நடக்குதுன்னா, எக்ஸஸ் இரிகேஷன் பண்றது. ஓகேங்களா. ஆர் அதர்வைஸ் இந்த இரிகேட் பண்ற அந்த வாட்டர் இருக்கு பாத்தீங்களா. சோ அது வந்துட்டு பாத்தீங்கன்னா யூஸ்வலானும் சோ அப் டு த மார்க் இல்லாம அதோடைய அந்த பிஹெச்ஓ இல்ல அதோடைய அந்த ஈசி வேல்யூவோ வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா. சோ சாயில் பிஹெச் வந்து நல்லா தான் இருக்கும். சாயில் ஈசி வேல்யூ வந்துட்டு சோ விச் வில் பி சூட்டபிள் ஃபார் த பிளான்ட் growth அப்படின்னு தான் இருக்கும். ஆனா நீங்க பாய்ச்சறீங்க இல்லைங்களா தண்ணி, அது வந்து ரொம்ப உள்ளார ரொம்ப வந்துட்டு லைக் 1000 feet அந்த மாதிரி எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா சோ அதோடைய அந்த வாட்டரோட நேச்சரே வந்து பாத்தீங்கன்னா இட் வுட் பி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. when compared to your surface soil. சோ அந்த சர்ஃபேஸ் சாயிலுக்கும் நீங்க எடுக்கிற அண்டர் கிரவுண்ட் வாட்டருக்கும் நடுவுல வந்துட்டு மேட்ச் ஆகாம இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? சலனைசேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. சோ இந்த சலனைசேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான செகண்டரி சலனைசேஷன் மூலமானும் நம்மளுடைய லேண்ட் வந்துட்டு மாறலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் agrochemicals. So இந்த மாதிரியான agrochemicals வந்துட்டு லைக் in the form of fertilizers or pesticides or herbicides அந்த மாதிரியான ஃபார்ம்ல நம்ம எக்ஸஸா வந்துட்டு நம்ம அப்ளை பண்றப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கலி so which convert the real nature of soil வந்து கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹெவி மெட்டல் கான்சென்ட்ரேஷன். ஓகேங்களா. அடுத்து நியூட்ரியன் டாக்ஸிசிட்டி ஆர் டெஃபிசியன்சி. நியூட்ரியன் டாக்ஸிசிட்டி ஆர் டெஃபிசியன்சி வந்து இதுக்கு நம்ம முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த மேங்கனீஸ் இது எல்லாமே வந்துட்டு என்ன ஆகுது? அதிகமா எக்ஸஸா இருக்கிறப்ப ஸோ விச் வில் பிகமிங் எ டாக்ஸிக் கெமிக்கல். ஓகேங்களா. ஸோ டாக்ஸிக் நியூட்ரியன்ஸ் டு த பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரியான எக்ஸசிவா இருக்கிறதோ இல்ல டெபிசிட்டா இருக்கிறதோ என்ன பண்ணுது, என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ விச் இஸ் ஆல்சோ கன்வெர்ட்டிங் த ரியல் நேச்சர் ஆஃப் சாயில். ஓகேங்களா. ஸோ இது வந்து கெமிக்கல் டிட்டோரியேஷனுக்கு கீழே வந்துட்டு வருது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் டிட்டோரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா
ஸோ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ஓகேங்களா. ஸோ பல்லுயிர் ஓம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை பயோடைவர்சிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ திஸ் எர்த் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த ஹியூமன் பீயிங் லிவிங் மட்டும் வந்து கிடையாது இல்லையா. ஸோ விச் இஸ் மேட் ஃபார் ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஓகேங்களா, ஆல் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். அப்ப அதை நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ வி ஆர் எராடிகேட்டிங் தோஸ் பயோம்ஸ், ஓகேங்களா. ஸோ பயோம்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நீங்க சயின்ஸ்ல படிப்பீங்க உங்க டிஎன்பிஎஸ்சி அந்த இதுல வந்துட்டு ஜிஎஸ்ல வந்து பாக்குறப்ப, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இருக்கிற பயோமை நம்ம என்ன பண்றோம்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டு we are switching that particular habitat into our own convenience. நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஸோ த பயோடைவர்சிட்டி வந்து லாஸ் ஆயிடும். அப்ப அந்த ஏரியா வந்து எதுக்கு வேண்டி இருந்துச்சோ அதை வந்து விட்டுட்டு வேற க்ராப் வந்து அங்க போட்டுறோம், ஓகேவா. இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னாலேயும் எதுக்கு யூஸ் ஆகும்? ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ்னாலே நமக்கு மைண்ட்ல வந்து பெரிய பெரிய மலைகள், பெரிய பெரிய மரங்கள், நீரோடைகள், அதுதான் ஞாபகத்துல வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸை நாம என்ன பண்றோம்னா, ஸோ அந்த பெரிய மலை, தண்ணி அதெல்லாம் வச்சு நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதால, ஸோ வி ஆர் ஷிஃப்டிங் த நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் இன்டு த டீ பிளான்டேஷனா வந்து நம்ம மாத்திட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப டீ அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், அந்த டீ பிளான்டேஷன்ல இருந்து நமக்கு வந்து ஒரு ரெகுலர் இன்கம் கிடைக்கும், அது வந்து ஒரு கேஷ் கிராப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல ஆல்ரெடி இருக்கிற ஒரு வெஜிடேஷனை வந்து நம்ம காலி பண்ணிட்டு புதுசா ஒரு வெஜிடேஷனா கொண்டு போறோம். சோ அந்த இருக்கிற வெஜிடேஷன்ல என்ன நடந்துச்சு, பெரிய ஆலோயர மரம் எல்லாத்துலயுமே என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ விச் த ஹேபிடேட், ஓகேங்களா. அதுதான் ஒரு பிளேஸ், லிவிங் பிளேஸ் இல்லையா, ட்வெல்லிங் பிளேஸ் ஃபார் மெனி ஆர்கானிசம்ஸ். இந்த நேக்டையால பார்க்க முடியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பெரிய பெரிய சிங்கம், புலி, கரடி வாழ்றதுக்கான ஒரு பிளேஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா we are replacing it. அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசா ஒரு பிளான்டேஷனை கொண்டு போறோம். ஸோ இந்த மாதிரியான பயோடைவர்சிட்டியை வந்து நம்ம நாஸ்தி பண்றதாலையும் நமக்கு என்ன ஆகும்னா சாயில் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிட்டோரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சாயில்ல இருக்கிற அந்த ஆர்கானிக் மேட்டர், ஓகேங்களா. சாயில் இருக்கிற SOM அப்படின்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. SOM சாயில் ஆர்கானிக் மேட்டர்ஸ். ஸோ அது வந்து என்ன ஆகும்னா கிராப் வளர்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம என்ன ஆகுது, கிராப் வந்து அது ஃபுல்லாவே ஆர்கானிக் மேட்டர்ஸ் ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணி அதுக்கு தேவையானதை எடுத்துக்குது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நம்ம அதை வந்து ரீப்ளேஸ்மெண்டே பண்ணல, ஆர்கானிக் மென்யூஸ் FOM இந்த மாதிரி எதுவுமே போடாம இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாயிலுடைய அந்த SOM கண்டென்ட் வந்து குறையும். ஸோ SOM கண்டென்ட் குறையிறப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கான ஸ்வீட் டிட்டோரியேட், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ரீசன்ஸா வந்துட்டு பார்த்தாங்க. ஓகே, நவ் என்ன பாக்குறோம் நம்ம, இந்த சால்ட் அஃபெக்டட் சாயில், ஓகேங்களா. சால்ட் அஃபெக்டட் சாயிலை பொறுத்த வரைக்கும் வந்து எங்க அதிகமா இருக்கு இந்தியாவில அப்படின்னு பாத்தீங்கன்னா, செமி ஏரிட், இண்டிகோ, கங்காட்டிக் கலூரியல் டிராக்ட், செமி ஏரிட் ராஜஸ்தான் அண்ட் குஜராத். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு தடவை பாத்துக்கோங்க. சதர்ன் ஸ்டேட்ஸ்ல, சென்ட்ரல் அண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ்லயும் வந்து இருக்கும். கோஸ்டல் அலுவியல் சாயில்லையுமே வந்துட்டு இந்த சால்ட் அஃபெக்டட் சாயில்ஸ் வந்துட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ சால்ட் அஃபெக்டட் சாயிலை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல இருக்கும், ஆர் அதர்வைஸ் வந்து ஏரி ஜோன்ல இருக்கும், ஓகேங்களா. ஏன் ஏரி ஜோன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து ட்ரை ஏரியாஸா தான் இருக்கும் இல்லையா. ஸோ ட்ரை ஏரியாவா இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க தண்ணி எங்க போக வேண்டி வரும், உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் வாட்டரோட அவைலபிலிட்டி வந்து குறைச்சுதான் இருக்கும் எங்க ஏரிட் ஜோன்ல, ஏரிட் ரீஜன்ல, ஓகேவா. அப்ப சர்ஃபேஸ் வாட்டர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூஸ் த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இல்லையா. அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னா வந்துட்டு ரொம்ப மேலாப்ல எல்லாம் தண்ணி கிடைக்காது. யூ ஹாவ் டு கோ டில் 1000-2000 ஃபீட் வந்து உள்ள போகும். அப்ப அங்க இருந்து மேல தண்ணி எடுத்துட்டு வரப்ப வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அது என்ன தண்ணியா இருக்கும், உப்பு தண்ணியா தான் இருக்கும். அந்த தண்ணி வந்து நீங்க பாய்ச்சறப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், சலைன் சாயிலா இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ரீஜன்ஸ்ல தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப சலைன் சாயில் வந்து குஜராத்ல தான் வந்து அதிகமான, இந்தியாவிலேயும் குஜராத்ல தான் வந்து சலைன் சாயில் அதிகமா இருக்கு, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பிளேஸ் which holds the first place, followed by Rajasthan. Rajasthan hold the second place, ஓகேவா. சோடிக் சாயில் வந்து எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூபி உத்தரப்பிரதேஷ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், குஜராத் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஃபார் வாட், ஃபார் சோடிக் சாயில், ஓகேங்களா. சோ இந்த சலைன் சாயில் வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்லமினேஷன் ப்ராக்டிசஸ் பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் மூலமா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த சலைனிட்டியை வந்து குறைக்கலாம். கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் மூலமா வந்துட்டு சலைனிட்டியை வந்து குறைக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்
டாலரண்ட் அண்ட் சென்சிட்டிவ் கிராப்ஸ். ஓகேங்களா, அதாச்சும் நம்ம எந்தெந்த கிராப் வந்துட்டு சலைன் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த சாயில வந்துட்டு அந்த கிராப்ஸை வந்துட்டு கல்டிவேட் பண்றது. ஸோ அப்ப என்ன ஆகும்னா அந்த சலைனிட்டியை தாங்கியது வந்து வளரும். ஓகேங்களா, இது வந்து எப்படி நம்ம கெமிக்கல் மெத்தட்ல வந்து நம்ம பண்ண முடியும்? கெமிக்கல் மெத்தட்ல என்ன வந்து பண்ணணும்னா நம்மளுடைய சலைனிட்டி வந்துட்டு குறையும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ சலைன் சாயில் இருக்கு இல்லைங்களா, ஸோ சலைன் சாயில்ல வந்துட்டு மெயினானும் நல்ல தண்ணியை வந்து பாய்ச்சி இந்த வாஷ் அவுட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ வாஷ் அவுட் பண்றதால வந்துட்டு சலைனிட்டியை வந்து நம்மளால குறைக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த வாஷ் அவுட் நல்ல ஒரு சாயில், ஓகேங்களா, நல்ல ஒரு என்ன சொல்ல வருது, நல்ல தண்ணிய ஆல்ரெடி அஃபெக்டட் பிளேஸ்ல ஒரு தடவை வந்து நீங்க இரிகேட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணணும், வடி ட்ரெயின் பண்ண வச்சோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வி கேன் அச்சீவ் த சலைனிட்டி ரிடக்ஷன் ஆஃப் 20% வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான நல்ல தண்ணி பாய்ச்சி வந்து நம்ம வந்து சலைனிட்டியை குறைக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு பயாலஜிக்கல் ரெக்லமேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான இந்த பசுந்தாள் உரம், பசுந்தலை உரம் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, கிரீன் மென்யூஸ், கிரீன் லீக் மென்யூஸ், அந்த மாதிரி அப்ளை பண்றப்பையும் வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு. த அப்ளிகேஷன் ஆஃப் ஹியூமஸ், ஆர்கானிக் திங்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை வந்து நம்ம அப்ளை பண்றப்பையும் வந்து குறைக்க முடியும். ஸோ வாட் இஸ் த ரெக்கமெண்டேஷன் ஃபார் சலைன் சாயில் இன் கெமிக்கல் மெத்தட்? த்ரூ கெமிக்கல் மெத்தட்ல வந்து எப்படி நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஜிப்சம், அப்ளிகேஷன் ஆஃப் ஜிப்சம். ஓகேங்களா, ஸோ சலைனிட்டியை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஜிப்சம் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஜிப்சம் வந்து நீங்க அப்ளை பண்றப்ப ஸோ ஜிப்சத்தோட சேர்த்து கால்சியம் குளோரைடு ஆர் சல்பியூரிக் ஆசிட், கால்சியம் குளோரைடு ஆர் சல்பியூரிக் ஆசிட், கால்சியம் குளோரைடு ஆர் சல்பியூரிக் ஆசிட், இத ரெண்டையும் ஜிப்சமோட சேர்ந்து நம்ம வந்து உள்ளார சாயில்ல வந்து அப்ளை பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், சலைனிட்டி வந்து குறையும். ஸோ சலைன் சாயிலுக்கு ஜிப்சம் யூஸ் பண்ணணும். அசிடிக் சாயிலுக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஸோ லைம் இல்லையா, ஸோ லைம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த லைம் யூஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கானும் ஸோ அல்கலினிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி ஸோ சலைனிட்டிக்கு வந்துட்டு போகும், நியூட்ரலுக்கு வந்துட்டு வரும். ஓகேவா, ஸோ இந்த சலைன் சாயிலுக்கு வந்து ஜிப்சம் யூஸ் பண்ணுவாங்க. டாலரேட் கிராப், இந்த சலைன் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் ஆர் டாலரேட் கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணலாம். கல்ச்சரல் பிராக்டிசஸ் மூலமா வந்துட்டு இந்த சலைனிட்டி வந்து குறைக்கலாம். ஸோ இரிகேஷன் வாட்டர் மேனேஜ்மெண்ட், நல்ல தண்ணியை மட்டும் யூஸ் பண்றது ஆல்ரெடி இல்ல நல்ல தண்ணியை வந்து விட்டு ட்ரெயின் பண்ண வைக்கிறோம்னாலுமே வந்துட்டு இந்த சலைனிட்டி வந்து குறையும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா, ஸோ தென் த ரெக்லமேஷன் ஆஃப் சோடிக் சாயில். சோடிக் சாயில வந்துட்டு எப்படி நம்ம சரி பண்றது? ஓகேங்களா, சோடிக் சாயில் வந்து எப்படி சரி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த வாட்டர் சாலிபிள் கால்சியம் சால்ட்ஸ், அதுதான் வந்து ஜிப்சம் ஆர் கால்சியம் குளோரைடு, ஜிப்சம் அண்ட் கால்சியம் குளோரைடு வந்துட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா, ஜிப்சம் ஆர் கால்சியம் குளோரைடு வந்துட்டு சாயில்ல அப்ளை பண்ணலாம். இன்னொன்னு சல்பியூரிக் ஆசிட். ஓகேங்களா, ஸோ சல்பியூரிக் ஆசிட் ஆர் அயன் சல்பேட், அலுமினியம் சல்பேட், பைரைட்ஸ், லைம் சல்பர், சல்பர், ஸோ இந்த மாதிரியான கால்சியம் ஓரியன்டட் திங்ஸ் வந்துட்டு நம்ம இங்க கொடுக்கறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த சோடிக் சாயிலோடைய நேச்சர் வந்து மாறும். சோடிக் சாயிலோட நேச்சர் வந்து மாறும். ஓகேங்களா, அசிடிக் சாயில் வந்து என்ன பண்றாங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் லைம். ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஆஃப் லைம், ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஆஃப் லைம். ஸோ இந்த லைம் யூஸ் பண்றப்ப வந்து என்ன ஆகும்னா சாயிலோட பிஹெச் வந்துட்டு நியூட்ரல் ஆகிறதுக்கு வந்துட்டு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ லைம் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, லைம் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்றப்ப என்ன ஆகும், அசிடிக் சாயில் வந்துட்டு மாறும். ஓகேங்களா, எகெயின் வந்து இங்கேயும் வேணும் கல்ச்சரல் ப்ராக்டிசஸ் வந்துட்டு பண்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ ஆசிட் டாலரண்ட் கிராப்ஸ், ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஆசிட் லவிங் கிராப் அப்படின்னு சொன்னோம், டீயை. ஸோ இந்த மாதிரியான கிராப்ஸ் வந்துட்டு நம்ம
கல்டிவேட் பண்றது. ஸோ அப்படி கல்டிவேட் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கான ஆசிடோடைய கண்டிஷன் வந்துட்டு நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ அப்ப எல்லா க்ராப்புமே வந்துட்டு நமக்கு வளர்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அபவுட் 5.5 to 7.2 வரைக்கும் வந்துட்டு க்ராப் வந்து நல்லாவே வளரும். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும், லெஸ் தென் 5.5 போறப்பதான் வந்துட்டு க்ராப்போட க்ரோத் வந்து சரியா வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப ஓகே ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஏரியா அரௌண்ட் 92 மில்லியன். ஓகேங்களா? 92 மில்லியன் ஹெக்டர் வந்துட்டு விச் இஸ் அஃபெக்டட் பை அசிடிக் சாயில். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து எம்பி மத்திய பிரதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அசிடிக் சாயில்ல, மகாராஷ்டிரா வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சாயிலை பொறுத்த வரைக்கும் ஆசிட் சாயில் கம்ப்ரைஸ் அபவுட் 28% ஆஃப் த டோட்டல் geographical area. So total geographical area, 28% of the soil are acidic in nature. 28% of the soil are in acidic in nature. ஓகேங்களா? acidic nature தான் இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா அரௌண்ட் 9.3%. ஸோ இந்த அளவுக்கு வந்து டேட்டாபேஸ் நம்ம போக தேவையில்லை. acidic soil வந்து டோட்டலா 28% of the total geographical area வந்து affected by acidic soil அப்படிங்கறத பார்த்தாலே போதும். ஓகேங்களா? இந்த அசிடிக் சாயில் இதெல்லாமே பாக்குறப்ப வந்துட்டு எரோசன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதுவுமே நம்மளுடைய சாயில் சயின்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ ரிமூவல் ஆஃப் டாப் சாயில், ரிமூவல் ஆஃப் டாப் சாயில் பை வாட்டர் இஸ் கால்ட் அஸ் எ வாட்டர் எரோசன். ரிமூவல் ஆஃப் டாப் சாயில் பை வாட்டர், ரிமூவல் ஆஃப் டாப் சாயில் பை வாட்டர் இஸ் கால்ட் அஸ் வாட்டர் எரோசன். ரிமூவல் ஆஃப் டாப் சாயில் பை வாட்டர் இஸ் கால்ட் வாட்டர் எரோசன். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் எரோஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெயின் டிராப் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பிளாஷ் இரிகேஷன், ஸ்பிளாஷ் எரோசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பிளாஷ் எரோசன், ஸ்பிளாஷ் எரோசன். ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரெயின் டிராப் ஆர் ஸ்பிளாஷ் எரோசன், ரெயின் டிராப் ஆர் ஸ்பிளாஷ் எரோசன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஒரு டிராப் உள்ள விழுகுதுன்னா அப்ப என்ன பண்ணணும்னா அந்த டிராப் வந்துட்டு அங்க இருக்கிற அந்த கன்சர்ன் பிளேஸ்ல இருக்கிற அந்த சாயில் பார்ட்டிகல் வந்து டிட்டாச் பண்ணுது. ஸோ டிட்டாச் பண்ணதுல இருந்து என்ன ஆகும்னா டிட்டாச் ஒன்ஸ் டிட்டாச் ஆயிடுச்சுனாலே அது வந்து இட் இஸ் ரெடி டு மூவ் இல்லையா? அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த சாயில் பார்ட்டிகல். ஸோ அதுதான் வந்து ஸ்பிளாஷ் இல்லையா? ஒரு டிராப் விழுகுதுன்னா அதுல இருந்து தெரிக்கும். ஸோ அதுதான் ஸ்பிளாஷ் எரோசன் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சீட் எரோசன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சீட் எரோசன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ரில் எரோசன், அடுத்து புள்ளி, அடுத்து ஸ்ட்ரீம் எரோசன், புள்ளி அண்ட் ஸ்ட்ரீம் எரோசன். ஓகேங்களா? சோ இத்தனை வகை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த these all comes under the types of water erosions, types of water erosions. ஓகேங்களா? சோ இந்த சீட் எரோஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, சோ லைக் ஒரு சீட் ஓகேங்களா? சோ ஒரு A4 சீட் இருக்கு அப்படின்னா அந்த A4 சீட்டை வந்து இப்படி உரிச்சு எடுக்கிறப்ப, ஒரு சீட்டை எடுக்கிறப்ப அது ரொம்ப பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியாது. ஓகேங்களா? ஸோ யூனிஃபார்மா வந்து ரிமூவ் ஆகும். எது? சாயில் பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா? அந்த டாப் லேயர் ஆஃப் த சாயில் இருக்கு இல்லையா? அது வந்து யூனிஃபார்மா வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து தெரியாது. இதுல சீட் எரோஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் வந்து தெரியாது. ஓகேங்களா? பட் த ரில் எரோசன் அப்படின்றோம் இல்லையா? ஸோ த ரில் எரோஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு ரில்ஸ் அப்படின்னால என்ன அர்த்தம்னா, ஸோ சின்ன சின்ன ஒரு இதுவா வரும். அது பேர் என்ன, ஒரு சின்ன சின்ன வடிகால், வாய்க்கால் மாதிரியான ஒரு இதா வந்து வரும். சரிங்களா? ஸோ அது வந்து டைனி சேனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சின்ன சின்ன டைனி சேனல்ஸா வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்ப பேர் லேண்டா இருக்கு, ஒண்ணுமே கல்டிவேட் ஆகலாங்க, ஒண்ணுமே எந்த ஒரு வெஜிடேஷனுமே இல்லை அந்த லேண்ட்ல அப்படின்ற மாதிரியான பேர் லேண்ட்ல ஸோ இந்த மாதிரியான ரில் எரோசனை வந்து நம்ம பார்க்க முடியும். ரில் எரோசனை வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அங்கேங்க வந்து ஒரு குட்டி குட்டி சேனல் மாதிரி வந்து அந்த வழியா தண்ணி ஓடன அந்த அடையாளம் வந்து இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ரில் எரோசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் புள்ளி எரோசன். ஸோ புள்ளியை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ஆஃப் ரன் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். வால்யூம் ஆஃப் ரன் ஆஃப். ஓகேங்களா? ஸோ ரன் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த தண்ணி வந்து அதிகமா போறதோட சேர்த்து அந்த மண்ணையும் சேர்த்து வந்து அதிகமா வந்து எடுத்துட்டு போயிருக்கும். அப்படி இருக்கப்ப இந்த டீப்பரானு இருக்கும். ஸோ அந்த கட்டு வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப டீப்பரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரில்ஸ் பிகம் ஏ லார்ஜர் சேனல்ஸ். அதாச்சும் நம்ம வந்து அந்த குட்டி குட்டி சேனல், டைனி சேனல்ஸ் வந்து உருவாகிறத அப்பவே பார்த்து அதை சரி பண்ணாம அப்படியே விட்டுட்டோம். த லேண்ட் இஸ் லைக் பேர் லேண்ட் அதுவாவே இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயர் அரௌண்ட் அப்படியே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா, so the rills become larger channels. ஓகேங்களா? அது வந்து புல்லிஸ் தான் வந்து மாறிடும். புல்லிஸ் தான் ஒரு பெரிய பெரிய
வாய்க்கால் மாதிரி ஓகேங்களா. ஸோ வாய்க்கால் மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து திங்ஸ். ஸோ அக்கா நமக்கு வந்து இப்ப எதுவும் டவுட் இருக்கா இப்ப கிளாஸ் எடுத்த வரைக்கும்? எஸ் சக்தி எதுவும் கொஸ்டின் இருக்குங்களா? இவ்வளவு நேரம் கிளாஸ்ல பேசுனதுல எதுவும் டவுட்? எதுவும் டவுட்டே இல்லைங்களா? நோ மேம். ஓகே குட். ஸோ நம்ம சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணிருக்கீங்க இல்லையா? அந்த ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே எகைன் ஒரு தடவை அட்டன் பண்ணி சொல்றோம்.